வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி செஷன் போகலாமா? ரெடியா? எல்லோரும் ஆக்டிவாக இருக்கீங்களா? மார்னிங் வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுங்கள். கமான் கமான். வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? எஸ், குட் மார்னிங் குட் மார்னிங். ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்துட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ அந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டருடைய ஆல் இம்பார்ட்டண்ட் மாடல் கொஷின், அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, சம் ஷார்ட்கட், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்ட்? எஸ். ஸோ ஓரளவுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதிருந்தீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக எழுதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் டெஸ்ட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இன்னும் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாமே தெரியும். எவ்வளோ டெஸ்ட்டு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆவீங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் டெஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி செஷன் கைனமேட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டாக கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் டெஸ்ட் எழுதினா இல்லையா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் டெஸ்ட் எழுதினாங்களோ அவங்களுடைய அந்த மார்க் வைஸ் நமக்கு இங்கே நேம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் அரசுன்றவங்க 89 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அவுட் ஆஃப் 120க்கு. அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் 75, தாரா 40, ஹரிதா, ரம்யா, அக்ஷயா, பிரவீன், விஜயலட்சுமி, சுஜித், தர்ஷினி, எஸ், இவங்க எல்லாம் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா தான் மார்க் இங்கே கம்மியாக வந்திருக்கு அதிகமாக வந்துருக்குன்றது இப்போது உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நம்ம எங்கே வீக்காக இருக்குன்றது தெரியும், நமக்கு எவ்வளோ டாபிக் தெரிஞ்சிருக்கு, இன்னும் நம்ம எவ்வளோ படிக்கணும், நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தால் தான் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட்டு எழுதுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னா யார் யார் என்னென்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ, யார் டாப் 3 வந்திருக்கீங்க, அது எல்லாமே எவ்ரி செஷன் நம்ம வந்துட்டு இப்போ இன்றைக்கி செஷன் கைனமேட்டிக்ஸ் நம்ம முடிச்சோன்னா கைனமேட்டிக்ஸோட கொஷினை நீங்கள் டெஸ்ட்டு எழுதலாம் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அது லீடர் போர்டு அடுத்த செஷனில் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட்டு வந்து எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க வீக்காக இருக்கீங்கன்றதை நீங்கள் செல்ஃபாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ரைட். என்ன அப்படின்னா, ஸோ டேரெக்டாக இப்போ நம்மளோட லைவ் செஷன் இதாக போயிட்டுருக்கு. கரெக்டாக நம்மளோட சேனலில் இப்போ போயிட்டுருக்கிறேன். டாக்டர்ஸ் பேட்சோட எந்த வீடியோஸ் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக போயிட்டுருக்க லைவ் இது தான். ஸோ இதுக்கு கீழே அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். கரெக்ட்? இதில் ஜாயின் டாக்டர்ஸ் ஃப்ரீ பேட்ச் கோர்ஸ், புரியுதா? இதில் தான் நீங்கள் போயிட்டு டெஸ்ட்டு ஃப்ரீயாக எழுத முடியும். ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு லாகின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரி செஷன் நீங்கள் முடிஞ்ச உடனே அன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட நீங்கள் லேட்டாக கூட வந்து டெஸ்ட்டு எழுதலாம். ஸோ அதில் ஜாயின் ஃப்ரீ பேட்ச் கோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பை நவுன்னு வரும். இது ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் தான் பை நவுன்னு இருக்கும், பேமெண்ட் எதுவும் இருக்காது. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கோ டு மை கோர்ஸ். ஓகே, ஏற்கனவே லாகின் பண்ணிட்டு டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டேரெக்டாக ஒன்று ஆப் இன்ஸ்டால் பண்ணி இருந்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். இல்லைனா ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் மெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் நம்மளுடைய டாக்டர்ஸ் பேட்ச் வந்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக என்னென்ன செஷன் போயிருக்கு அது நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். டேரெக்டாகவே வீடியோஸை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களால் அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியல, யூ கேன் கோ அண்ட் சி டேரெக்ட்லி. ஃபிசிக்ஸ் என்ன முடிஞ்சிருக்கு, கெமிஸ்ட்ரி என்ன டாபிக் போயிருக்கு, பயாலஜி எது வரைக்கும் என்னெல்லாம் முடிஞ்சிருக்கோ சாப்டர் வைஸ் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இதில் லிஸ்ட்டு டெஸ்ட்டு மை டெஸ்ட் இது இருக்குது பாருங்கள். ஸோ இதில் போனீங்கன்னா எஸ் அடுத்து என்னென்ன அப்கமிங் டெஸ்ட் இருக்குது. இப்போ கைனமேட்டிக்ஸ் இது இருக்கு இல்லையா,
நம்ம இன்றைக்கி செஷன் முடிஞ்ச உடனே கைனமேட்டிக்ஸோடைய ஃப்ரீ டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டெஸ்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வீக்காக இருக்கீங்க இதெல்லாமே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ நெகட்டிவ் ஆச்சு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கும், நம்ம டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ அட்டன் பண்ணுறோம், இது எல்லாமே டெஸ்ட் எழுதும்போது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, அப்கமிங் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணது அதுக்கப்புறம் மிஸ்டு டெஸ்ட்டு அதுவுமே உங்களுக்கு இங்கே இருக்கும். எதாவது மிஸ் பண்ணிதுன்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், அதையும் எழுதிக்கலாம். ரைட். ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இப்போது வாங்க டாபிக் போயிடலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டரு 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதில் நமக்கு 2 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 1 வந்துடும், பட் 2 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஜென்ரலாக 2 கொஷின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. எஸ், குட் மார்னிங். யார் ஆக்டிவாக இருக்கீங்க? எஸ் தமிழரசி, அதுக்கப்புறம் ஷியாம், அக்ஷயா. எஸ், குட் மார்னிங். வெரி குட். நிறைய பேர் ஆக்டிவாக இருக்கீங்க. நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இதில் மோஷன் இன் 1 டைமென்ஷன், மோஷன் இன் 2 டைமென்ஷன் நமக்கு 2 ஹெட்டிங் இருக்கும். ஸோ கொஷின் ஜென்ரலாக இதில் ஒரு கொஷின் அதில் ஒரு கொஷின் இருக்கும். சில நேரத்தில் ரெண்டுமே ஒரே டாப்பிக்லேருந்து கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் ஒரு கொஷின் இருக்கும், பட் மினிமம் 1 இருக்கும். பட் 2 கொஷின்ஸ் வரைக்கும் அதிகபட்சம் இருக்கும், அவ்வளோதான். 2 தாண்டி இதில் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஓகே, எஸ், குட் மார்னிங் தர்ஷினி. ஸோ இந்த சாப்டருடைய கொஷின்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கலாம், அதை எப்படி அப்ளை பண்ணுறது, கான்செப்ட் ஃபார்முலா இதெல்லாம் எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஜிக்கல் திங்கிங் கொஞ்சம் நிறைய பண்ண போகிறோம். நம்ம சில நேரத்தில் லாஜிக்கல் திங்கிங் வச்சு கூட ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்றது நம்ம பார்ப்போம். ஒரு சில கொஸ்டினுக்கு வி கேன் டூ இட். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக கைனமேட்டிக்ஸோடைய அது 3 ஈக்குவேஷன் பிரைமரி ஈக்குவேஷனாக இருக்கும். அதாவது என்ன ஈக்குவேஷன் 3 ஞாபகம் இருக்கா? S = UT + ½ of AT square, B square - U square = 2AS, அதுக்கப்புறம் V = U + AT. இந்த 3 கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் சாப்டருமே இருக்கும். இங்கே எங்கேயுமே ஃபோர்ஸ் உள்ளே வராது. ஃபோர்ஸை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனுமே இந்த சாப்டரில் இருக்காது. ஓகேவா? ஒன்லி மோஷனுடைய நேச்சர் மட்டும்தான் இருக்கும். வெலாசிட்டி, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன். அது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனாக இருக்கும். ஆக்சிலரேஷன் இங்கே வேரியபிளாக இருக்காது. கான்ஸ்டன்ட் ஆர் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கைனமேட்டிக்ஸை அப்ளை பண்ண முடியும். வேரியபிள் ஆக்சிலரேஷனுக்கு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ஃபால் பார்த்துருப்பீங்க, அதில் கிராவிட்டி உள்ளே வந்திருக்கும். ஸோ இப்போ கிராவிட்டி உள்ளே வருதுன்னும் போது கிராவிட்டின்றது என்னது, கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். G = 9.8 m/s². ஓகே, ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேசிக் திங்ஸ். ஆல்ரெடி அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை தாண்டி ஒரு சில நம்ம நியூ ஃபார்முலா பார்ப்போம். கேஸுக்கு ஏற்ற மாதிரி சில இப்போ நமக்கு செப்பரேட் கண்டிஷன்லாம் இருக்குது. சில இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சில பேட்டர்ன் டைப்ஸ் ஆஃப் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் வாங்க. இது வந்துட்டு 2025 கேட்ட கொஷின். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். ஏன்னா நமக்கு ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரிலேட்டடாக வரும்போது என்ன கேட்குறாங்கன்றதை பொறுத்து நம்ம இன்டகிரேஷனாக டிஃப்ரென்ஷியேஷனாக அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கட்டாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் கட்டாலும் என்ன பண்ணி ஆகணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி கட்டால் இன்டெகிரேட் பண்ணணும், வெலாசிட்டி கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கட்டால் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ எப்போ இன்டெகிரேஷன் பண்ணணும், எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் appropriate units time t and the position relation proving particle is given by t equal to என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில், t equal to x² + xன்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? x² + x. இப்போது அவங்க கேட்டுக்கிறது என்னென்னா ஆக்சிலரேஷன். கொஷின் ரொம்ப சிம்பிள் கொஷின் தான், கொஷின் டிஃபிகல்ட் கிடையாது. பட் ரொம்ப கவனமாக நீங்கள் சால்வ் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ரைட். எஸ், குட் மார்னிங் காயத்ரி. ரைட். இப்போது எனக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். எதனுடைய ஃபார்முலா தெரியும்? வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டாக? dx/dt. ஆனால் இங்கே எப்படி ஈக்குவேஷனை கொடுத்துருக்குறாங்கன்னா டைம் t = x², குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க. t = x² + x அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ண போகிறேன். ஓகேவா? சாரி, டீயால் பண்ணுறேன் அப்படின்னு வச்சு பண்ணிக்கலாம்.
இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாலையும் பண்ணிக்கலாம். போத் ஆர் ஃபைன். ரெண்டுத்துலையுமே நமக்கு ஆன்சர் கெட் பண்ண முடியும். நான் வந்துட்டு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதாவது டிஃபரன்ஷியேட் இந்த அபோவ் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணாலும் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இப்போ டியை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணால் என்ன வரும், டிடி பை டிஎக்ஸ்னு வரும். டியை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ்ன்றது வேறு ஒரு வேரியபிள், டின்றது வேறு ஒரு வேரியபிள். அப்போ டியை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 2x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணுறேன். ஸோ அதனால் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் கேன்சல் ஆகிடும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணால் என்ன வரும், 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரியும் வெலாசிட்டின்றது எதுக்கு ஈக்குவல், டிஎக்ஸ் டிவைடட் பை டிடிக்கு. அப்போது இதை ரெசிப்ரோக்கில் எழுதுனா திரும்ப டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு எழுதுனா என்ன ஆகும், 1/2x + 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டிஎக்ஸ் பை டிடிக்கு பதிலாக வெலாசிட்டின்னு போட்டுட்டா 1/2x + 1. இதான் என்னது வெலாசிட்டி. புரியுதா, கிளியர்? கொஸ்டினில் 2 ஃபைண்ட் என்னது, ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆக்சிலரேஷன். அப்போது ஆக்சிலரேஷன் A ஈக்குவல் டு dv பை dt. ஸோ இப்போ இது ஆக்சுவலாக எப்படி எழுதுவீங்க, 2x + 1 ஹோல் பவர் -1 எழுதலாமா, நியூமரேட்டர் கொண்டு போனால் இதை கரெக்ட். இதை நான் அடுத்த பேஜில் போடுறேன், இதை எப்படியே வச்சுக்கோங்க. இந்த வேல்யூவை 1/2x + 1 நான் எப்படி எழுத முடியும், 2x + 1 ஹோல் பவர் -1. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன்ன்றது வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், dv பை dt. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், d by dt இதுக்கு பதிலாக 2x + 1 ஹோல் பவர் -1. ஸோ x பவர் n ஃபார்முலா, x பவர் என்ன டிஃபரன்ஷியேட் என்ன வரும், nx பவர் n -1 -1 இன்ட்டு 2x + 1 ஹோல் பவர் என்ன வரும், n -1னா -1 -1 கரெக்டா. n வந்து -1, ஃபார்முலா என்ன வரும், டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா n x to the power n -1. இங்கே n-க்கு பதிலாக -1ன்னு இருக்கு, ஞாபகம் இருக்கா. x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் n x பவர் n -1. இங்கே என்ன பவர் வேல்யூ இருக்கோ அதான் என்னது, n கரெக்டா. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா. நான் அடுத்தது இன்னும் டிஃபரன்ஷியேஷன் முடியல, இன்சைடில் கரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2, x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஓகேவா, இதான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ஆன்சர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல் பண்ணுறோம் இல்லையா, 2 இன்ட்டு இங்கே என்ன வரும், dx பை dtன்னு வரும். ஓகே, ஏ அப்படின்றத நான் திரும்பவும் சொல்கிறேன், வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன்னா ஆக்சிலரேஷன்ன்றது வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், நாட் எக்ஸ். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா. அப்போது ஆக்சிலரேஷன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா இங்கே வேரியபிள் எக்ஸு, நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ அதனால் இது நார்மலாக எக்ஸ் பவர் n ஃபார்முலா என்ன வருமோ அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆல் பண்ணும்போது 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 2 அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், dx பை dt. புரியுதா. நார்மலாக எக்ஸ் பவர் n ஃபார்முலா முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 இன்ட்டு dx பை dt அப்படின்னு வரும். இப்போது மறுபடியும் dx பை dt பதிலாக நீங்கள் என்ன எழுதலாம், vன்னு எழுதலாமா. அப்போ -2x + 1 ஹோல் பவர் -1 dx பை dtக்கு பதிலாக என்ன எழுதலாம், 2 டைம்ஸ் ஆஃப் வெலாசிட்டின்னு எழுதலாம், dx பை dt. வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல், 1/2x + 1 கரெக்ட். ஸோ அப்போ மைனஸ் இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க, 2x + 1 இந்த +2 -2 கீழே கொண்டு வந்து +2 ஆகிடும், ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு விக்கு பதிலாக என்ன வரும், 1/2x + 1 வரும். இது வியோடைய வேல்யூ. சொல்கிற பாயிண்ட் புரியுதா. இந்த 2 இங்கே வச்சுக்கிட்டேன், மைனஸ் அப்படியே தான் இருக்குது, இதை டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோன்னா இது +2 ஆகிடும். ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சர் அப்போ என்ன வரும் பாருங்கள், -2 டிவைடட் பை 2x + 1 என்ன கிடைக்கும்,
ஹோல் கியூப் 2x + 1 ஹோல் ஸ்கொயரும் 2x + 1 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2x + 1 ஹோல் கியூப். ஸோ அப்போ -2 டிவைடட் பை என்ன வரும் 2x + 1 ஹோல் கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 2x + 1 ஹோல் கியூப். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கண்டிப்பாக இந்த சாப்டருக்கு. அது ரெண்டுமே முக்கியம், டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன். எந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ கிளியராக இருக்கிறீங்களோ இது அவ்வளோ ஈஸியான ஒரு கொஷின் டஃப் கிடையாது. டிஃபரன்ஷியேஷன் நீங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சொல்கிறது புரியுதா? பட் 1 செகண்ட். ஓகே, இந்த கொஷின் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நான் வேணால் உங்களுக்கு ஒரே ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுக்கு டிரைவ் பண்ணால் ஒரு ஃபார்முலா வரும். நான் அந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட், ஓகேவா? இங்கே வந்துட்டு இந்த ஃபார்முலாவுக்கான ஷார்ட்கட் என்னன்றது நான் சொல்கிறேன். சப்போஸ் டிஃபரன்ஷியேஷன்ஸ் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும். சரியா? ரொம்ப என்னால் அவ்வளோ ஸ்டெப்ஸு போட முடியாது, நான் டிஃபரன்ஷியேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, பட் அதுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்தால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலான்றது மட்டும் நான் கண்டிஷன் சொல்கிறேன். என்ன ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னா, இது ஆல்ரெடி கேட்ட கொஷின். இப்போ நீட் 2025 லாஸ்ட் இயர் கேட்டாங்களே இந்த கொஷின். இதுக்கு முன்னாடியே இந்த கொஷின் நிறைய என்ட்ரன்ஸில் வந்திருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இருக்குது. என்னென்னா டைம் ஈக்குவல் டு ax² + bx + c இந்த ஃபார்மெட்டில் கொடுப்பாங்க. அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சி டேர்ம் இல்லைனா அது 0ன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? சி டேர்ம் மிஸ் ஆச்சுன்னா அது 0, 2 டேர்ம் மட்டும் இருக்கும். ax² + bx. ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் சில கேஸில் கொடுப்பாங்க, சில கேஸில் கொடுக்க மாட்டாங்க, பட் போத் ஆர் சேம் ஈக்குவேஷன். சொல்கிறது புரியுதா? ஸோ இப்படி இருந்தாலும் சரி, அதர்வைஸ் t = ax² + bx கூட வச்சுக்கலாம். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஈவன் அந்த வேல்யூ இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே மீனிங் தான் இந்த கேஸுக்கு வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் ஒரு ஈக்குவேஷனை கொடுக்குறாங்க. டைம் பீரியட் இப்படி கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா, ஓகேவா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டெரைவ் பண்ணால் அந்த ரிலேஷன் வரும். -2a v⁻3 அப்படின்னு கிடைக்கும். -2a இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மெட். இது t = குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் டைம் = ax² + bx + c இல்லை ax² + bx அது மட்டும் இருந்துச்சுன்னா இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்? -2a⁵, 2a⁵ அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நான் இதில் இந்த மெத்தடில் போட்டு காமிக்கிறேன்னு பாருங்கள். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா அந்த கொஸ்டினுடைய ஃபார்மெட் இதுதான். ஏக்கு பதிலாக இங்கே 1, பிக்கு பதிலாக 1 இருக்குது. t = x² + x. புரியுதா? இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட். டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி கேஸுக்கு மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக சொல்கிறேன். ax² இங்கே கொடுத்துருக்குறது ஆக்சுவலாக t = x² + x. புரியுதா? இது நம்ம ப்ராப்ளமில் கொடுத்துருக்குறது. அப்போ என்னுடைய x² கோஎஃபிஷியன்ட் என்னதுங்க? a வந்து 1, b என்ன வரும் இங்கே 1. இது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா x² கோஎஃபிஷியன்ட் 1, b யோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகேவா? இந்த ஏன்றது இது ஜென்ரல் ஃபார்மெட் படி வர்றது. இது ஆக்சிலரேஷன். சரியா? இதை எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்துட்டு என்னது ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா, ஏன்னா அதை போட்டு குழப்பிக்காமல் 2 ஏன்னு வரனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் = -2. இங்கே ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது 1. வாட் இஸ் வெலாசிட்டி? வெலாசிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பாக வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சாகணும். 1/2x + 1. வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சோம் அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். வெலாசிட்டி வந்து 1/2x + 1 ஹோல் கியூப்னு வரும். ஸோ அப்போ என்ன வரும்னா -2, இது தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா 1³ 1 ஆகிடும். இது என்ன ஆகிடும் 2x + 1 ஹோல் கியூப். ஸோ அதே ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேவா? -2 டிவைடட் பை 2x + 1 ஹோல் கியூப். சரியா? அது நெசசரி கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதை ரொம்ப அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றவங்களுக்கு தான் நான் அந்த ஐடியா கொடுத்துருக்கிறேன். அதர்வைஸ் யூ கேன் டூ நார்மல் டிஃபரன்ஷியேஷன், யூ கெட் த ஆன்சர். ஸோ டிஃபரன்ஷியேஷன் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும் இந்த சாப்டருக்கு. சரியா? ஆனால் இதுக்கு நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி தான் ஆகணும். டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இதாக இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு போடுறது கரெக்டாக தெரியல, இந்த இடத்துல எனக்கு dx/dt வருமா வராதான்னு தெரியல, அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் நான் ஜஸ்ட் இந்த ஐடியா கொடுத்துருக்குறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபாலோ இட்.
சரியா? அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு நிறைய ரிப்பீட் ஆகிருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபார்மெட்டை கொடுத்தேன். பட் எனிவே நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ரைட், புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். The relation between time and இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் அது. ரிலேஷன் பிட்வீன் டைம் t டிஸ்டன்ஸ் x t ஈக்குவல் டு இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், t ஈக்குவல் டு ax ஸ்கொயர், இதை கொடுத்துருக்காங்க அதான் t தான், அது இங்கே தான். t ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx வேர் a and b ஆர் கான்ஸ்டன்ட், த ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும்? இப்போ நான் கொடுத்தாலே அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா இது நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்கன்னு சொல்ல இல்லை, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்ட மாடல் கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, 2a(v3) minus 2a(v3). ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், மைனஸ் 2a(v3). புரியுதா? இது வந்துட்டு திடீர்னு கேட்ட கொஷின் கிடையாது. அதான் நான் சொல்ல வந்தேன். நான் 2025 கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கொஷின், இந்த மாதிரி ஒரு கொஷினை பார்த்ததில்ல. அப்படி அந்த கொஷின் புதுசுலாம் கிடையாது. ஏற்கனவே வந்த கொஷின் ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்டிருக்காங்க பாருங்க. இது NCERT 1982 இருந்த அந்த புக்கில் இருந்த கொஷின் பேப்பர் AIEEE கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின், பட் அந்த வெலாசிட்டி வீணே வச்சு கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான். இங்கே வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ax² + bxன்னு இருக்கலாம், இல்லை ax² + bx + cன்னு இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ புரிஞ்சுதா அந்த ஃபார்முலா நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த கொஷின் புதுசு கிடையாது, முன்னாடி பார்த்த 2025 கொஷின். இட் இஸ் ஆல்ரெடி ஃபெமிலியர் கொஷின். ரைட், நெக்ஸ்ட் ஒன் வாங்க. எ பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் அலாங் x-axis with its position. ஆக்சுவலாக இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை டிஃப்ரென்ஷியேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருந்திருக்குது. வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அதில் கண்டுபிடிக்கிற மாதிரி, இல்லை இன்டகிரேஷன், இந்த பேஸ் பண்ணி நிறைய வருஷத்தில் அது 2 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுறாங்க இந்த சாப்டரில். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்ட்ராங் பண்ணி தான் ஆகணும். எ பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் அலாங் x-axis with position வேரியிங் வித் டைம். x-axis என்ன கொடுத்துருக்குறாங்க, x ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் alpha t power 4 beta t square gamma t plus delta. The ratio of its initial velocity to initial acceleration என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் ஆக்சலரேஷன் ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வெலாசிட்டியோடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடச்சிடும். வெலாசிட்டிக்கு டீக்கு 0 போட்டால் இனிஷியல் வெலாசிட்டின்னு அர்த்தம். அதாவது டைம் 0வாக இருக்கும்போது என்ன இருந்தோ அதான் என்னது இனிஷியல். ஆக்சலரேஷன் ஈக்குவேஷன் டீக்கு 0 போட்டால் இனிஷியல் ஆக்சலரேஷன் கிடச்சிடும். அதில் எடுத்துக்கு ரேஷியோ எடுத்து ஆன்சர் முடிஞ்சுது. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இது dx வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதான் வெலாசிட்டி. தட் இஸ் வாட் வெலாசிட்டி ஈக்குவல் டு dx/dt. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு t⁴ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், n(x⁻n−1) 4t³ ப்ளஸ் பீட்டா இன்ட்டு t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t ப்ளஸ் காமா இன்ட்டு t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும் 0. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அப்போ சிம்பிளாக இப்போ இது எப்படி எழுதலாம், 4α t³ ப்ளஸ் 2βt ப்ளஸ் காமா. இதான் இப்போ என்னது வெலாசிட்டி. வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போது t = 0ன்னு போட்டால் என்ன கிடச்சோம், எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி கிடச்சோம். அப்போது v(0) அப்படின்னு என்ன அர்த்தம், அதான் இனிஷியல். இதான் இந்த t0 போட்டால் என்ன கண்டுபிடிக்கிறோம், இனிஷியல் வெலாசிட்டி. ஸ்டார்டிங் டைமில் எவ்வளோ இருந்திருக்கு 0 போடும்போது இந்த கேஸில் ரைட். அப்போ இங்கே t க்கு 0 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். கரெக்டாக? t இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே t இன்ட்டு ப்ராடக்ட் இது ஃபுல்லாக 0, இங்கே t கிடையாது, அதனால் அது மட்டும் வரும். ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும், காமா அப்படின்னு கிடைக்கும். இது வெலாசிட்டிக்கு. ஆக்சலரேஷன்ன்றது என்னது, dv/dt. அப்போது இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், dv/dt. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4α t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t² ப்ளஸ் 2βt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2β இன்ட்டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்புறம் ப்ளஸ் இது காமா கான்ஸ்டன்ட்டு. கரெக்டாக? கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ ஃபைனலாக 12α t² ப்ளஸ் 2β அப்படின்னு கிடைக்கும் ஆக்சிலரேஷன். அப்போ இனிஷியல் ஆக்சிலரேஷன் என்ன வரும், t = 0. கொஸ்டினில் அவங்க இனிஷியல் கேட்டிருக்காங்க இல்லையா, இனிஷியல் ஆக்சிலரேஷன்
இனிஷியல் ஆக்சலரேஷன். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு டி இங்கே 0 போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் எது மட்டும் தான் கிடைக்கும் 2 பீட்டா. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எதுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி டு இனிஷியல் ஆக்சலரேஷன். ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி டு இனிஷியல் ஆக்சலரேஷன்னா v/a. ஸோ தேர்ஃபோர் v/a ஈக்குவல் டு v வந்து காமா பை a வந்து 2 பீட்டா. 2 பீட்டா. இப்போ ரேஷியோவில் எப்படி எழுதலாம் காமா இஸ் டு 2 பீட்டா. கரெக்டா? காமா இஸ் டு 2 பீட்டா. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். மாற்றி சொல்லட்டுண்ணா கரெக்டாக தான் போட்டிருக்கேன். பி வருதா? டி தானே வரும். பி எப்படி வந்தது? எங்கேருந்து பி வந்தது? எந்த ஸ்டெப்பு தப்பு பண்ணீங்க? பி வந்து டெல்டா எப்படி வர முடியும்? டெல்டா தான் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டிலே டெல்டா வராது. டெல்டா கான்ஸ்டன்ட்டு. அதை ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது 0 ஆகிடும். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மறுபடியும் 0 ஆகிடும். ஸோ அது புரியுதா? எஸ். ஓகே. ஸ்மால் சைஸ் எரர் மாதிரி தெரிஞ்சுதா? ஃபைன். ஆப்ஷன் டி தான் அது. எஸ், நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. வெரி குட். சரி, அது டெல்டா. அது லைட்டாக உங்களுக்கு பிளராக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறது. பிக்சல் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஃபைன். ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். Tell me. இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? If the velocity of particle v equal to at plus bt square, where a and b are constants, then the distance traveled it between 1 second and 2 second அப்படி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ். சரியா? வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா vன்றது dx by dt. இதுலேருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா v into dt equal to dx. ஸோ அப்போ இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் இப்படி எழுதிக்கோங்க. அது dx equal to v into dt. இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா இது x. இங்கே என்ன வரும்? இன்டகிரேஷன் ஆஃப் v dt. இதான் என்னது? வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆக்சலரேஷன். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்டன்ஸு ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கும்போது இங்கே என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் பண்ணணும். லிமிட் கொடுத்துக்கிறாங்க. லிமிட் என்ன கொடுத்துக்கிறாங்க இந்த கேஸுக்கு? x equal to integration 1 to 2 second. ஸோ அப்போ லிமிட் 1 to 2. வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்குறாங்க? at plus bt square into dt அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. at plus bt square into dt. அப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. a into x power n by n plus x power n இன்டகிரேட் பண்ணால் வரும் x power n plus 1 by n plus 1. அப்போ அங்கே பவர் 1 இருக்குது. ஸோ t square by 2 plus b into இது இன்டகிரேட் பண்ணால் t power 3 by 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 1 to 2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் என்ன வரும்? இங்கே 4. ஸோ இங்கே 4 by 2 ப்ளஸ் b இன்ட்டு இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 cube 8. 8 by 3 மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போடணும். இங்கே 1 போட்டால் என்ன வரும்? 1 by 2 வரும். இப்போ சிம்பிளாக அது a by 2 எழுதிக்கலாம். இங்கே நீங்கள் 1 போடும்போது 1 by 3 மைனஸ் b by 3 கிடைக்கும். மைனஸ் b by 3. கரெக்ட்? ஸோ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணுங்கள். இது கேன்சல் பண்ணால் இது 2 ஆகிடும். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. கரெக்ட்? இல்லை, இது அப்படியே 2 கூட கேன்சல் பண்ணதில்லை. அப்படியே வச்சுக்கோங்க. இது 4a by 2. இது மைனஸ் a by 2. 4a by 2 பேஸ் காமன். 4a மைனஸ் a என்ன வரும்? 3a. ஸோ அதனால் 3a by 2 இது சிம்பிளிஃபை பண்ண வேணாம். அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 8b by 3 மைனஸ் b by 3. ஸோ அப்போ 8 மைனஸ் 1 என்ன ஆகிடும்? 7. ஸோ அப்போ ப்ளஸ் 7b by 3. 3 by 2a ப்ளஸ் 7 by 3b. 3 by 2a ப்ளஸ் 7 by 3b. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எஸ், வெரி குட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஃபாலோ பண்ண முடியுதா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னு? நார்மல் இன்டகிரேஷன் தான். இல்லை எதுவுமே காம்ப்ளிகேட் கிடையாது. நார்மல் மெத்தடில் நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு
லிமிட் கொடுத்துட்டாங்க 1 to 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அதே ஆன்சர் தான் வரும். பட் எது ரொம்ப ஈஸியாக இங்கே ஆல்ரெடி பேஸ் 2 இருக்குது, இங்கே பேஸ் 2 இருக்குது டினாமினேட்டரில். ஐ மீன் டினாமினேட்டர் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போது டேரெக்டாக நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸி. இல்லைனா மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுவும் ஈஸி கொஸ்டின் தான், நீட்டில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2 cars P and Q start from a point T at the same time in a straight line and their position are represented xp of t equal to at plus bt square. அதுக்கப்புறம் இது என்ன கொடுத்துருக்காங்க, ft இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு ft minus at t square. At what time do the cars have சேம் வெலாசிட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த டைமில் ரெண்டு வெலாசிட்டி சேமாக இருந்திருக்கும், எந்த டைம் பீரியட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ வெரி சிம்பிள். இது எப்படி எழுதணும், dxp of t ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வெலாசிட்டி கிடச்சிரும். கரெக்டாக? அதுக்கப்புறம் dxq of t by dt. ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா vp ஈக்குவல் டு vq. ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவேட் பண்ணால் தான் எந்த டைம் பீரியடில் அது ஈக்குவலாக இருக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதான் கண்டிஷன். ரெண்டு கார்ஸோடைய ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் டின்னு சொல்லிட்டாங்க, சேம் டைமில் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, எந்த டைமில் வந்து ரெண்டு வெலாசிட்டி சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவேட் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வெலாசிட்டி கிடையாது அர்த்தம் dx by dt. அப்போ பிக்கு வந்துட்டு dxp of t by dt, இது வந்துட்டு dxq of dt. இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு at plus bt ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா a இன்ட்டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வித் ரெஸ்பெக்ட் டீயால் தான் பண்ணுறதுனால t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. இங்கே என்ன வரும், இதை ft டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f இன்ட்டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. ரைட்? ஸோ அப்போது a plus 2bt ஈக்குவல் டு f minus 2t. t சைடு t எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க, ஏன்னா நமக்கு t தான் கொஸ்டின். ஸோ அப்போ t வேரியபிள் மட்டும் ஒரு சைடு, மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. ஸோ 2bt மைனஸ் 2t கொண்டு வந்தால் ப்ளஸ் 2t ஆகிடும். இந்த ப்ளஸ் ஏ வாங்க கொண்டு போட்டு மைனஸ் ஏ. சொல்கிறது புரியுதா? ப்ளஸ் ஏ வாங்க கொண்டு டி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா டி அப்போ தான் காமனாக எடுக்க முடியும். இப்போ டி காமனாக எடுத்துட்டா இங்கே உள்ள என்ன இருக்கும், ரிமைனிங் 2b ப்ளஸ், ஓகேவா? இங்கே 2tயே காமனாக எடுத்துக்கலாம். அதில் இங்கே 2 இருக்குது, இங்கே 2t காமனாக இருக்குது. ஸோ 2t காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே b மட்டும் இருக்கும், இங்கே என்ன இருக்கும், 1 மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் f மைனஸ் ஏ. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன வேணும், எனக்கு t மட்டும் தானே வேணும், டீயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. f மைனஸ் ஏ பை இந்த 2 b ப்ளஸ் 1 டிவிஷனுக்கு வந்துடும். ப்ராடக்ட்டில் இருக்குது டிவிஷனுக்கு வந்து டினாமினேட்டர் வந்து என்ன ஆகிடும், டிவிஷனுக்கு வந்துடும். 2 இன்ட்டு b ப்ளஸ் 1 அதர்வைஸ் 1 ப்ளஸ் b. ஸோ அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், f மைனஸ் ஏ டிவைட் பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் b ஆர் b ப்ளஸ் 1. அடிஷனல் எதுவும் பிரச்சனை கிடையாது. எஸ், வெரி குட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கரெக்டா? சூப்பர், வெரி குட். டி இஸ் த ஆன்சர். ஸோ இந்த ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது உங்களுக்கு. நம்ம இது எல்லாமே நீட் கொஸ்டின் தான் பார்த்துருக்குறோம். டிஃபரன்சியேஷனுக்கு அவங்க அதிகமாக இந்த சாப்டரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்துலையும் அதிகமான வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு ஹெட்டிங் வந்துட்டு டிஃபரன்சியேஷன் ஆர் இன்டகிரேஷன், அது ரிலேட்டட் கொஸ்டின் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக சொல்ல வரேன் நான். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அந்தளவுக்கு அது ஈஸியாக இருக்கும். பாரு அகெயின் இதுவும் டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் தான். ஓகேவா? இதுவும் ரொம்ப சிம்பிள். எஸ், a particle of unit mass undergoes one dimensional motion such that its velocity varies v of x equal to beta into x power minus 2n அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்க டேட்டா. beta and n are constant, x is the position of the particle, the acceleration of the particle as a function. அப்போது இதிலிருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? சி, கொஷினில் கொடுத்துருக்கிற வேரியபிள் டி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ரெண்டு ஃபார்மேட்டில் கொஷினை கொடுப்பாங்க. டைமு எக்ஸு கனெக்ட் பண்ணி கொடுத்து ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம். அதுலேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீன்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. டிஎக்ஸ் பை டின்னு போட்டால் டேட்டா வெலாசிட்டி கிடச்சிடும். அது பிரச்சனை கிடையாது. எக்ஸு இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. தெரியுது உங்களுக்கு? வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பீட்டா எக்ஸ் பவர் மைனஸ் என். ஸோ எக்ஸ் வேரியபிளில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறது டீயால். ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு சேம் வேரியபிள்ன்றது வேறு, வித் ரெஸ்பெக்ட் டு டீன்றது வேறு.
ஓகேவா? எஸ், ஹலோ ஹலோ ஹரிப்ரியா, வெல்கம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஆக்சிலரேஷனோட மீனிங் என்ன? dv/dt. இதான் என்னது? ஆக்சிலரேஷன். வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுக்கு பிறகு என்னது? ஆக்சிலரேஷன். அப்போது ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். பீட்டா கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் பவர் -2 என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா nx பவர் n-1. அப்போ -2n x to the power, இதால் என்னுக்கு பதிலாக -2n இருக்குது, எக்ஸ் பவர் n-1. அப்போ n இருக்குது 2n -1. சொல்கிறது புரியுது? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு, பீட்டா கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. எக்ஸ் பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n x to the power n-1. இங்கே n-க்கு பதிலாக -2n இருக்குது. மொத்தம் -2n ஆக்ட் as a வாட்? n அர்த்தம். அப்போது n x to the power n-1னா n replaced by -2n. அதனால் -2n x power -2n -1. புரிஞ்சுதா? ரைட். இன்ட்டு இன்னும் முடியல ஈக்குவேஷன். அகெயின் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும்? டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் ஸ்டெப் இது வரும். வித் ரெஸ்பெக்ட் டு டி, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கிடையாது, வித் ரெஸ்பெக்ட் டு டி, dt/dx. இந்த ஸ்டெப்பு நீங்கள் போடலைன்னா யூ வில் கெட் ராங் ஆன்சர். ஏன்னா திரும்பவும் நான் சொல்லிவிட்டேன், கிவன் ஃபங்க்ஷன் டீயில் கொடுக்கல, எக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேரியபிள் டி. ஆக்சிலரேஷன் கண்டுபிடிங்கன்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் ஆக்சிலரேஷனை தவிர வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு கிடையாது. ஈக்குவேஷன் அந்த மாதிரி கொடுக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். பட் இட் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போது இதை 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -2n பீட்டா எக்ஸ் டு த பவர் -2n -1 இன்ட்டு dx/dtனா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஆக்சிலரேஷன், சாரி வெலாசிட்டி. v = dx/dt. அப்போது இதுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணலாம்? பீட்டா எக்ஸ் டு த பவர் -2n அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா நான் என்ன ஸ்டெப் போட்டிருக்கேன்னு? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இதை நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். -2n பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர், பேஸ் காமனாக தான் பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிப்போம் மல்டிப்ளை பண்ணும்போது. ஞாபகம் இருக்கா? கரெக்ட். ஸோ எக்ஸ் டு த பவர் -2n -1 எக்ஸ் டு பவர் -2n பேஸ் 2 எக்ஸ் மல்டிப்ளை பண்ண பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -2n என்ன ஆகிடும்? -4n -1 கிடைக்கும். ஓகே. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், -2n பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர் -4n -1. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட். இப்போ புரிஞ்சுதா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். எஸ், சூப்பர். ஸோ இந்த விஷயத்தில் திரும்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். முன்னாடி ஒரு கேஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 2025 கேட்டதில் t = x + x² கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து ஆக்சிலரேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னா கொஸ்டின் x = t கேட்டு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. t = x² x³ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணி dx/dtன்ற ஒரு டேர்ம் நம்ம தனியாக கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். நம்ம எக்ஸால் பண்ண போகிறோமா டிஎல் பண்ண போகிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சிலரேஷனாக dv/dt தான், வெலாசிட்டினா dx/dt தான். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதில் கான்ஃபிடண்ட்டாக தெளிவாக இருக்குது. சரியா? அதுக்கேற்ற மாதிரி அந்த கொஷினை நீங்கள் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும், ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன் இஸ் டிஸ்கிரைப்டு பை, ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் டிஃப்ரென்ஷியேஷன் தான் நினைக்கிறேன். த ரிட்டார்டேஷன் கேட்டுருக்குறாங்க. நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், தட் இஸ் ரிட்டார்டேஷன். த ரிட்டார்டேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் when its velocity becomes 0 இருக்கும்போது கேட்டிருக்கிறாங்க. வெலாசிட்டி 0 இருக்கும்போது ஆக்சிலரேஷன் என்ன? இதுதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுங்க. x = 8 + 12t - t³ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணது என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? dx/dt. ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 12t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 12 × t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 -t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t², nx/n-1 ஃபார்முலா. அப்போ ஃபைனலாக என்ன சிம்பிளிஃபை பண்ண வருது? 12 - 3t². இதான் இப்போ எனக்கு வெலாசிட்டி. இது வெலாசிட்டியோட வேல்யூ. ஓகேவா? அடுத்து இன்னொரு விஷயம் நமக்கு தெரியணும். இந்த வெலாசிட்டி 0 இருக்கும்போது டைம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் நம்ம. வெலாசிட்டி பிகம்ஸ் 0, அப்போ என்ன ஆக்சிலரேஷன் கேட்டிருக்கிறாங்க. அப்போது வெலாசிட்டி v = 0ன்னு போட்டால் அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு நம்ம t இந்த ஈக்குவேஷனில் vக்கு பதிலாக 12 - 3t = 0ன்னு அர்த்தம். கொஸ்டின் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வென் வெலாசிட்டி பிகம்ஸ் 0 அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டேன்.
12 minus 3t square. அப்போ v க்கு பதிலா என்ன எழுத முடியும் 12 minus 3t square. ஸோ அப்போ minus 3t அங்கே போனால் plus 3t equal to 12. இதை கேன்சல் பண்ணால் 4. அப்போ டைம் equal to எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 செகண்ட். டைம் வந்துட்டு 4 செகண்ட். t எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா ரைட். இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம். ரிட்டார்டேஷன். ஆக்சலரேஷன் என்ன வரும்? வாட் இஸ் ஆக்சலரேஷன்? a is equal to dv by dt. அப்போ மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எதை? இந்த டேர்மை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 12 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் அது 0 ஆகிடும். மைனஸ் 3 into t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 2t. ஸோ அப்போ ஃபைனலாக 3 into 2 6 மைனஸ் 16 கிடைக்கும். வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது என்ன டைம் பீரியட் கிடைச்சிருக்கு 4 செகண்ட். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது என்ன ரிட்டார்டேஷன் இருந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது டைம் வந்துட்டு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 செகண்ட் அப்படின்னா அப்போ இங்கே டீக்கு 4னு போட்டால் என்ன ஆன்சர் கிடைச்சிடும் எனக்கு minus 6 into t replaced by 4. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? எஸ் 24 மீட்டர் per second ஸ்கொயர் மைனஸ் ரெப்ரசன்ஸ் ரிட்டார்டேஷன். சொல்றது புரியுதா? ஸ்கொயர் போட்டனா எங்க ஓ இங்கேயா? ஓகே ஓகே சாரி அப்போ தான் இங்கே மிஸ் ஆகும். கரெக்ட். ஆமாம் இங்கே 12 minus 3t ஸ்கொயர் இல்லையா? ஓகே வெயிட் பண்ணுங்க இங்கே எரர் வரும். அப்போ என்ன பண்ணணும் இதை இப்படி மாற்றணும். ஸோ 12 minus 3t ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ minus 3t ஸ்கொயர் ப்ளஸ் 3t ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. இதை கேன்சல் பண்ணால் 4. அப்போ t சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் t equal to √4. ஸோ அப்போ ஃபைனலாக கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்துட்டு t equal to 2 செகண்ட். சரியா? ஸோ அதை அங்கே எழுதும்போது ஒரு எரர் பண்ணிவிட்டேன். 12 minus 3t ஸ்கொயர். எஸ் வெரி குட். நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர். ஸோ அப்போது இங்கே என்ன வரணும் இதெல்லாம் கரெக்டாக நினைக்கிறேன். ஜஸ்ட் இங்கே இது வரைக்கும் கரெக்டு தான். t மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ minus 6 into t replaced by 2 minus 12 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி 12 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? ஆப்ஷன்லையே மைனஸ் போடலன்னா மைனஸ் பிரச்சனை இல்லை. தட் இங்கே ரிட்டார்டேஷன் சொல்லிட்டாங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் நெகட்டிவில் தான் கிடைக்கும். அந்த நெகட்டிவில் இருக்கும்போது என்ன மேக்னிடியூட் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் என்னன்னு சொன்னால் போதும். சொன்ன பாயிண்ட் புரியுதா? ஸோ அதனால் திஸ் இஸ் இனஃப். ரிட்டார்டேஷன்ன்றதோட மீனிங் தான் த ஃபைனல் ஆன்சர் பிகம்ஸ் minus 12 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் மைனஸ் ரெப்ரசன்ஸ் ரிட்டார்டேஷன். அவங்க எவ்வளோ வேல்யூ இருந்திருக்கும். ஏன்னா ரிட்டார்டேஷன் சொன்னிட்டாங்க அதனால் மைனஸ் தான் வரும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபைனலாக என்ன டேட்டான்னு மட்டும் சொன்னால் போதும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் ஆன்சர் இஸ் 12. ஸோ இது மாதிரி திரும்ப இந்த கான்செப்ட் இந்த பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்ததில் உங்களுக்கு ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கும். டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் நீட்டில் நிறைய தடவை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. சொன்னது புரியுது? அதனால் அது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லாஸ்ட் இயர்லேயும் கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் நம்ம கொஷின் டஃபாக அந்த வருஷன் சொன்னதுலேயே டிஃபரன்ஷியேஷனை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன் அந்த கொஷின் புதுசு கிடையாது. நிறைய கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். ஓகே அதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ரைட். இந்த கொஷின் வாங்க. எ கார் மூவிங் வித் எ ஸ்பீட் ஆஃப் 40 km/h கேன் பி ஸ்டாப்டு ஆஃப்டர் 2 meter by applying brakes. If the same car is moving with the speed of 80 km/h, what is the minimum stopping distance? What is the minimum stopping distance? அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு we have some relation. நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சு கொடுத்துட்றேன். இதில் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எ கார் மூவிங் வித் ஸ்பீடு வந்து 40 km/h அது இனிஷியல் ஸ்பீடு கேன் பி ஸ்டாப்டு ஆஃப்டர் 2 meter by applying brakes. ஸோ கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். v² minus u² equal to 2as ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். v equal to u plus at. எந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும் முதல்ல தெரியணும். v என்னென்ன படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டாக நான் எழுதிடுறேன். v is equal to u plus at. s equal to ut plus half of at square. அதுக்கப்புறம் v² minus u² equal to 2as. இதான் 3 பேசிக் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். இதை தான் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
அதை எப்படி அப்ளை பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து கண்டுபிடிக்க தெரியணும். கொஸ்டினில் வந்துட்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அது இனிஷியல் ஸ்பீடு. கார் மூவிங் வித் ஸ்பீடுன்றது இனிஷியல் ஸ்பீடு. கேன் பி ஸ்டாப்டு, ஸ்டாப் ஆகுது அப்படின்னா எப்பயுமே அந்த ஸ்டாப்புன்ற வேர்டோட மீனிங் என்னது, அங்கே வரும்போது வெலாசிட்டி 0 ஆகிடுது. அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகிடுதுன்னு அர்த்தம். கார் ரன்னிங்கில் இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க, கொஞ்சம் தூரம் போய் ஸ்டாப் ஆகுது. பிரேக் அப்ளை பண்ண உடனே நிற்காது, கரெக்டாக சடன் பிரேக்ன்றது வேறு. நல்ல மூவிங் இருக்கும்போது நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்டாப் ஆகுது. அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு, 2 மீட்டர். இது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, அப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நான் எந்த ஈக்குவேஷன் எடுக்க முடியுங்க, v² மைனஸ் இந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட், ஓகேவா, அது எப்பயுமே இங்கே ஃபிக்ஸ்டு அது. ஸோ அப்போ மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கேஸில் செகண்ட் கேஸ் எடுங்களேன். இஃப் த சேம் கார், கொஸ்டினில் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, சேம் கார் மூவிங் வித் ஸ்பீட் ஆஃப் 80 km/h. ஸோ அதே கார்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்தில் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும், ரெண்டுமே ஸ்டாப்பிங் தான். கரெக்டாக சேம் கார் 80 km/h போது வாட் இஸ் த மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் தான் மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி அது கொடுத்துருவாங்க. ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஆக்சலரேஷன் எழுதும்போது என்ன எழுதணும், -a எழுதணும். ஏ பிகாஸ் பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரிட்டார்டேஷன், மோஷனுக்கு அகெயின்ஸ்டாக அப்ளை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஆக்சலரேஷனால் ஒன்று இன்க்ரீஸ் ஆக முடியும், இன்னொன்று அந்த ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது பாசிட்டிவ், ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். ரன்னிங்கில் இருக்கிற காரில் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறேன்னா அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறது, ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகிட்டு. ஸோ தட் இஸ் கால்டு ரிட்டார்டேஷன். அதனால் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, 2 இன்ட்டு ஆக்சலரேஷனுக்கு பதிலாக ரிட்டார்டேஷன் இங்கே -as. அப்போ ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், -u² = -2as மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக u² என்னன்னு கிடைக்கும், எனக்கு 2as அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இதிலிருந்து நான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரேன். ரெண்டுமே ஒரே கார்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு கார்லையுமே ப்ரொவைட் பண்ண ஆக்சிலரேஷன் சேம், ரெண்டு கார்லையுமே ப்ரொவைட் பண்ண ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம மாதிரி சொல்லிட்டேன், ஆக்சிலரேஷன் வேரி ஆகாது, கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் மட்டும் தான் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ இதில் நான் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரேன் அப்படின்னா ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால ஃபைனல் கன்க்ளூஷன் u² = 2as வந்திருக்கு. u² டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன். இந்த கேஸுக்கான ஒரு ப்ரொபோர்ஷனல் ரிலேஷனாக டெரைவ் பண்ணிட்டேன். ஓகேவா, இது இந்த கொஷினுக்கு நீங்கள் டேரெக்டாக போடுறது வேறு, இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், டைம் எடுக்காது, ஃபாஸ்ட் ஆன்சர் வந்துடும். அப்போ u² டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு s அப்படின்னா நம்ம ரெண்டு கொஷின் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டு சேம் கார்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு கேஸுக்கான இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் 40 இருக்குது, செகண்ட் சுச்சுவேஷனில் 80 இருக்குது. இதில் 2 போயிருக்குன்னா இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா u1² / u2², u1² / u2² = s1/s2. சொல்லுறது புரியுதா? தட் இஸ் கால்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி. இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ செகண்ட் காரும் அதே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், சேம் காரு சேம் ஆக்சிலரேஷன் வந்திருக்கும். u1² s1, செகண்ட் கார் u2² ப்ரொபோர்ஷனல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் s2. ரைட், இப்போது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒரு வேளை இதை இன்னும் எப்படி எழுதலாம் பாருங்கள். எனக்கு s1/s2 இப்படி எழுதிக்கிறேன் நான். இது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். u1/u2 ரெண்டுத்துக்கு சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரைட், இப்போ u1 40, u2 என்னது 80. ஸோ அப்போது 40/80 கரெக்டாக, 40/80 ஈக்குவல் டு, ஓகே ஃபஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ரெண்டு கேன்சல் ஆகிடுது, ஹோல் ஸ்கொயர், இது 1 இது 2. ஸோ அப்போ என்ன வரும், s1/s2 ஈக்குவல் டு இது ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4ன்னு கிடைக்கும். ஸோ எனக்கு s2 வேணும், ஆனால் நான் எப்படி எழுதுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், s2 தான் நமக்கு வேணும். s2 ஈக்குவல் டு இது 1 × s2 s2 4 டைம்ஸ் ஆஃப் s1. s1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் s1னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, இதான் s1 இந்த கேஸுக்கு 2 மீட்டர்.
So, அப்போ 4 into 2, 8 meter. So, option A is the answer, 8 meter. Okay, yes, very good. Yes, Haripriya கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க, 8 meter தான் ஆன்சர். அக்ஷயா நீங்களும் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர், வெரி குட் வெரி குட். புரியுதா? ரைட், இந்த கொஷினை வந்துட்டு நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் அவசியம் இல்லை. கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அது தெரிஞ்சால் போதும். நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபிசிக்ஸ் நடத்தும் போது திரும்ப ப்ரொபோஷனாலிட்டி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ப்ரொபோஷனாலிட்டி நல்லா தெரிஞ்சாலே டைம் எடுக்காது கால்குலேஷனுக்கு, அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கெட் பண்ண முடியும். அது வந்து ப்ரொபோஷனாலிட்டி பியூட்டி. அது நீங்கள் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ நான் ஸ்லோவாக போட்டிருக்க ஸ்டெப்ஸு, டேரெக்டாக இது ரெண்டும் ப்ரொபோஷனாலிட்டி தெரிஞ்ச உடனே S1/S2 = U1/U2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டு 80/40 டக்குன்னு போட்டு மைண்ட்லேயே போட்டு அது ஆன்சர் போட்டுற முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு கொஷின் தான் அது, ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் அது இருக்காது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். A bullet from a gun is a bullet gun. Okay, yeah, sorry, a bullet from a gun is fired on a rectangular wooden block with velocity u. When bullet travels 24 centimeters through the block along its length horizontally, velocity of bullet becomes u/3. Then it further penetrates into the block in the same direction before coming to rest. Exactly at the other end of the block, the total length of the block is அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இது நம்ம நார்மலாக கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சால்வ் பண்ணி ஈக்குவேஷனை கொண்டு வந்து போடலாம். இந்த கேஸுக்கு வி ஹேவ் டைரக்ட் ஃபார்முலா ஆல்சோ. இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இந்த கொஷின் இதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறாங்க, நான் அதையும் காமிக்கிறேன். சரியா? இது நீட் 2023 கேட்டது. லிசன், இதில் ஃபஸ்ட் அந்த கொஷின் என்னன்றது லைட்டாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு. இது வந்துட்டு புல்லட் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது இனிஷியலாக. இங்கே ஏதோ ஒரு உட்டன் பிளாக் இருக்குது. இந்த புல்லட் இங்கேருந்து ஃபயர் ஆகுது, ஸ்டார்ட் ஆகிட்டு அப் டு 24 சென்டிமீட்டர் வரையும் என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது இந்த புல்லட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ வெலாசிட்டி என்னன்னு சொல்லிடுறாங்க u. தென் அந்த புல்லட் வந்து 24 போனதுக்கப்புறம் த்ரூ த பிளாக் லென்த் ஹரிசாண்டலி வெலாசிட்டி ஆஃப் புல்லட் பிகம்ஸ் u/3. இது உள்ளே போகும்போது வெலாசிட்டி என்னவா மாறிடுது, u/3. இது உள்ளே ட்ராவல் பண்ணும்போது வெலாசிட்டி u/3. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கொடுக்கல, இதான் கொஷின் தெரியணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம டோட்டல் கண்டுபிடிக்க முடியும். இது என்ன நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, தென் ஃபர்தர் பெனிட்ரேஷன் இன் த பிளாக் இன் த சேம் டைரக்ஷன் பிஃபோர் கமிங் டு ரெஸ்ட். ஃபைனலாக எங்கள் வெளியில் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் ஆகிடுது. எக்ஸாக்ட்லி அதர் எண்ட் ஆஃப் த பிளாக் டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டுருக்குறாங்க. கரெக்டாக? இதுதான் கொஷின். ஆக்சுவலாக இந்த டோட்டல் லென்த்து எவ்வளோவா இருந்திருக்குன்னு கேட்டுருக்குறாங்க. ரைட், கொஸ்டின் புரிஞ்சுதா? டயக்ராம் கரெக்டாக புரிஞ்சுதா? ஸோ 24 minutes ட்ராவல் ஆகுது த்ரூ த பிளாக். ஓகே, ஸோ இந்த கேஸுக்கு நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐ வில் கிவ் ஒன் ஃபார்முலா. இது நீங்கள் நார்மல் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் போட்டாலும் ஆன்சர் வரும். பட் அதோட ஈஸியாக போகிறதுக்கு ஐ வில் கிவ் ஒன் ஃபார்முலா ஃபார் யூ. இது பர்டிகுலராக புல்லட் கேஸுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஐ வில் கிவ் த டைரக்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா ஃபார் திஸ் டைப் ஆஃப் கொஷின். நான் அடுத்தது இன்னொரு கொஷின் இதே மாதிரி காமிப்பேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன், அந்த கண்டிஷனை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் எ புல்லட் loses speed and becomes u/n after s distance, then the total distance s dash equal to
s into n square divided by n square minus 1. இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் கொஷின். அந்த கேஸுக்கு டெரைவ் பண்ணால் வந்த ஃபார்முலா இது. புரியுதா? இந்த பர்டிகுலர் கேஸுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது. ஸோ என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஒரு புல்லட்டு ஃபயர் பண்ணுவாங்க, அது போய்ட்டு ஒரு உடன் பிளாக்கில் போய்ட்டு ஹிட் ஆகிட்டு பெனிட்ரேட் ஆகுது. ஸோ அது பெனிட்ரேட் ஆகிட்டு போன உடனே சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆனோடனே இப்போ டோட்டலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு. அப்புறம் என்ன கொடுத்துருவாங்க, அதனுடைய ஸ்பீடு பெனிட்ரேட் அந்த பிளாக்கில் என்ட்ரான உடனே, உடன் பிளாக்கில் என்ட்ரான உடனே ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிடும். அந்த ஸ்பீடு எப்படி கொடுப்பாங்கன்னா u/n டைம்ஸ் u/3ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 3 தான் இங்கே என்னது n அப்படின்னு அர்த்தம். அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த கேஸுக்கு இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். u/3ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ரைட்? இந்த u/3 தான் என்ன எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம், u/n. ஸோ அப்போ இதிலிருந்து n ஈக்குவல் என்னன்னு சொல்கிறேன், 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். s டேஷ்ன்றது டோட்டலாக கண்டுபிடிக்க வேண்டியது. sன்றது அவங்க கொடுத்துருக்கிறது 24 இன்ட்டு n ஸ்கொயர்ன்றது இங்கே என்னது 3. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் மைனஸ் 1. சால்வ் பண்ண என்ன வரும், 24 இன்ட்டு 9/8. இது 3 வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 27 மீட்டர். ஆப்ஷன் டி 27 மீட்டர். சொன்னது புரியுதா? ரைட்டு. நீங்கள் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஃபார்முலா போடலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்முலாவும் போடலாம். ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்குன்னு எடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் s = ut + ½ at² ரிலேஷன் நீங்கள் கொண்டு வந்து ட்ரை பண்ண முடியும். ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷனை ஃபைனலாக சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலும் யூல் கெட் த சேம் ஆன்சர். ஈஸியாக சால்வ் பண்ணுறதுனா கொடுத்துருக்கு. ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இந்த கொஷின் நான் இன்னொரு கொஷின் காமிக்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இது வந்து புல்லட் டைப் ஆஃப் கொஷின், சில பேட்டர்ன் இருக்குது. அதில் புல்லட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஒரு மாடல் கொஷின் இது. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷினுக்கு ஸோ இதில் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது, இவ்வளோ இதில் பெனிட்ரேட் ஆகும்போது u/n டைம்ஸ் ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னா டோட்டல் ஸ்பீடு கேட்கலாம், இல்லை இந்த ஸ்பீடு கேட்கலாம் டோட்டல் கொடுத்துட்டு. ஸோ இந்த ஃபார்முலா அதுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ புரியுதா? ரைட். வாங்க நான் இன்னொரு கொஷின் காமிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் புரியும். See here, இது ஜேயில் கேட்ட கொஷின். The velocity of the bullet, இது வந்துட்டு எந்த வருஷம் கேட்டிருக்காங்க, நீட் 2023 கேட்டிருக்காங்க. தெரியுதா? இது நீட் 2023 கேட்ட கொஷின். அதே கொஷின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா அதே மாடல் 2022. அப்போது இது ஜேயில் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கேட்டாங்க, 2023 நீட்டில் கேட்டிருக்கிறாங்க. ஜேயில் கேட்ட இந்த மாடல் கொஷின் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, நீட்டில் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. சரிதா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த கொஷினை பாருங்கள். The velocity of the bullet becomes 1/3. 1/3 என்ன அர்த்தம், u/3 ஆஃப்டர் பெனிட்ரேட்ஸ். அந்த பேட்டர்ன் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் பெனிட்ரேட்ஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பெனிட்ரேட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. போன கேஸில் s டேஷ் கண்டுபிடிச்சோம், s கொடுத்துருந்தாங்க. இந்த கேஸில் என்னென்னா அந்த பெனிட்ரேட் ஆகிற டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர் இன் ஏ வுடன் பிளாக். அஸ்யூமிங் தட் புல்லட் இஸ் ஃபேஸிங் a constant resistance during its motion, the block. The bullet stops completely after traveling at 4 + x. இதான் s dash. இதான் s dash 4 + x. கரெக்டா? s dash என்ன அர்த்தம், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். அதான் நான் s dash எடுத்திருந்தேன். அதை வந்து 4 + x அவங்க கொஷினில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் இன்சைட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலே இதுக்கும் டைரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஒன். ஓகேவா? ரைட். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, s dash equal to s into n square by n square minus 1. இதில் n ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. u/n ஃபஸ்ட்டு, u 1/3 சொல்லிடுறாங்க, u/3. அப்போ இது u/n ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஸ்டில் இங்கே n என்னதுக்கு ஈக்குவல், 3க்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் s அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்துட்டு 4. s டேஷ் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ தூரம் போகுது சொல்லிட்டாங்க 4 + x. அந்த x தான் இப்போ என்னென்னு கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ 3 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் மைனஸ் 1. புரிஞ்சுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஸோ அப்போது இதில் வந்துட்டு 4 × 3 ஸ்கொயர் 9/8 வரும். இதை கேன்சல் பண்ணால் 2, 9/2. ஸோ அப்போ 4 + x = 9/2 என்ன வரும், 4.5. ஸோ அப்போ x = 4.5 - 4. ஆன்சர் என்ன வரும்,
0.5 கிடைக்கும். ஆன்சர் என்ன வரும்? 0.5. ஆப்ஷன் C is the answer. Yes, 1/2. 1/2 என்ன அர்த்தம்? 0 ஆப்ஷனில் அது கிடையாது. ஆப்ஷனில் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1/2 இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். சொல்கிறது புரியுதா? எஸ். ஸோ இப்போ ஆப்ஷன் வந்துட்டு 0.5. இப்போ புரிஞ்சுதா? இது ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் கொஷின்னு. கொஷினில் கேட்ட விதம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி சேம் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸில் எது கொடுத்துருக்காலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்? ஸோ இது சிம்பிளாக சால்வ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதே டைப் ஆஃப் கொஷின். A bullet moving with a velocity of 30√2 meter per second. 30√2 meter per second அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி அவங்க கொடுத்துட்டாங்க. is fired into a fixed target. It penetrated into the target to the extent of s meter. If the same bullet is fired into the target, thickness s/2. Thickness s/2 meters and the same material, the same velocity, the bullet becomes out of the target with எவ்வளோ வெலாசிட்டியில் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ண அதே டைப் ஆஃப் கொஷின் தான் இதுவும். ஓகேவா? ஸோ சேம் ஃபார்முலா. நம்ம பெனிட்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன எடுப்போம்? u/n. இப்போ நம்ம என்ன தெரியணும்னா n என்னன்னு தெரியணும். u என்னது? இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க 30√2. 30√2/n. இந்த n இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. பெனிட்ரேட் ஆனதுக்கப்புறம் வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும், அதான் அந்த வெலாசிட்டி. கிளியரா? அப்போது இது இந்த n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். s' = s × n² / n². அதே கொஸ்டின் தான் இது, அதே ஃபார்முலா தான். டேட்டா வந்து வேல்யூவாக கொடுக்காம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா s' இதை வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸை எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே இதை வந்து s/2ன்னு கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? இனிஷியலாக இருக்கிறது டோட்டலாக எஸ், அதுக்கப்புறம் திக்னஸ் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, s/2 திக்னஸ் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ s' டோட்டலாக எஸ்ன்னு எடுத்திங்கன்னா இது s/2. அந்த கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ எழுதிருக்கிறேன். ஸோ அப்போது n²/n² - 1 அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணால் s கேன்சல் ஆகிடுமா? ரைட்? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 = n²/n² - 1. கரெக்ட்? நான் என்ன பண்ண தெரியுதா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபர்தராக. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2n² - 2 2n² - 2 = n² அப்படின்னு வரும். ஸோ அப்போ 2n² இங்கே -n² இங்கே வந்துடும், -√2 இங்கே வந்துடும். ஸோ 2n² - n² n² ஆகிடும். இங்கே 2. அப்போ n = √2ன்னு கிடைக்கும். அப்போது n = √2 அப்படி கரெக்டா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ ஃபைனலாக இந்த வெலாசிட்டி என்னவா இருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ u/n = 30√2/n பதில் என்ன வரும்? √2 கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 30 m/s. 30 m/s. ஆப்ஷன் சி. ஸோ அந்த நியூ வெலாசிட்டி வந்து 30 m/s இருக்கும். சொல்கிறது புரியுதா? ரைட்? எஸ், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட் நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் நிறைய மெத்தடில் இருக்குது. ஓகேவா? இது நான் ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன். ஷார்ட்கட் ஃபார்முலாவே நீங்கள் மாடிஃபை பண்ணி போட முடியும். அது அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம எல்லா டைமும் ஷார்ட்கட் அப்ளை பண்ண மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுன்றது என்னென்னா பேட்டர்னாக கொஷின் இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த 3 கொஷினுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ஸோ அப்போ அந்த கொஷின்ன்றது அது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் கொஷின் அவங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் கேட்பாங்க. நம்பர்ஸை மாற்றுவாங்க. இப்போ இந்த ஒரு கேஸில் என்ன கண்டுபிடிச்சோம், போன கேஸில் வந்துட்டு அந்த எஸ் டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மால் சேஞ்சஸ். இன்னொரு கொஷினில் அதையில எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதில் டோட்டலில் வந்து 4 + xன்னு கொடுத்துட்டு ஜேஇ கொஷினில் எக்ஸ் மட்டும் என்னென்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கொஷின் ஒன்று தான், கேட்குற டேட்டா வந்து சின்ன சின்னதாக அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அப்போ கொஷின் நீங்கள் கேர்ஃபுல்லாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் என்ன கொடுத்து இருக்காங்களோ அதை கரெக்டாக ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். காட் இட்? ஸோ அதில் பெருசாக எதுவும் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ரைட்? புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் பாருங்கள். A small block
ஸோ அது ஒரு இப்போ அந்த ஒரு 3 மாடல் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஐ திங்க் அந்த பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். என்ன எப்படி கேட்பாங்க. ஸோ அந்த 3 ரெஃபரன்ஸ் இஸ் இனஃப் ஃபார் த புல்லட் டைப் ஆஃப் கொஷின்ஸ். புல்லட்டு பெனிட்ரேட் ஆகுது, ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுது, அது ரிலேட்டட் கொஸ்டின். அது அவ்வளோதான் ஐடியா. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது கேட்டாங்கன்னா இப்படி சால்வ் பண்ணிக்கணும். அதை நான் நார்மல் மெத்தடில் போட்டால் ஆன்சர் வரும். நான் திரும்ப சொல்கிறேன், அதில் டைம் எடுக்கும், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இதில் நமக்கு அந்த ஈக்குவேஷன் அவ்வளோ சால்வ் பண்ணாது, சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணால் போதும். ரைட். எ ஸ்மால் பிளாக் slides down on smooth inclined plane starting from a rest at t equal to 0. Let Sn be the distance travelled by the block in the interval t equal to n minus 1 to t equal to n. Okay வா. So we have a formula. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா Sn by Sn plus 1 கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? ரைட். ஸோ ஏன்னா ஒரு ஃபார்முலா இதுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இந்த nth இன்டர்வல் ஆர் nth டைம் பீரியட், அதை நம்ம Sn எடுத்துக்க போகிறோம். டைமுக்கு இதுக்குள்ள அந்த ப்ரொபோஷனல் ரிலேஷன் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா Sn directly proportional to 2n minus 1. Sn directly proportional to 2n minus 1. இது வந்துட்டு nth இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அதாவது ரேஷியோ கண்டுபிடிக்கிறது நம்ம இது யூஸ் பண்ணுவோம். Sn directly proportional to 2n minus 1. ஸோ இதில் ஃபஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா Snக்கும் Sn மைனஸ் 1க்கும் கேட்டிருக்காங்களா? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். Sn ப்ளஸ் 1 Sn டிவைடட் பை ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. இது ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா nth இன்டர்வலில். ஓகேவா? இந்த ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இது வந்து nth செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். என்னென்னா இதில் என்ன கேசஸ்லாம் வரும் அப்படின்னா டைமு நீங்கள் ஒரு பால் இப்போ ஃப்ரீ ஃபால் கேஸு இல்லை கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கேஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃப்ரீ ஃபால் கேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த டைமில் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி அதில் 0வாக இருக்கும். கரெக்டாக? ஃப்ரீ ஃபால் நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுது, செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுது, அதுதான் என்னது அந்த பர்டிகுலர் செகண்டுக்கு மட்டும் எவ்வளோ தூரம் போகுது அதுக்கு பேர் தான் என்னது nth செகண்ட். 0லேருந்து 1க்கு மட்டும் போச்சுன்னா ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு அர்த்தம். செகண்டு சொன்னாங்கன்னா 1லேருந்து 2 வரைக்கும் மட்டும் எவ்வளோ தூரம் போயிருக்கு. தேர்டு செகண்ட் அப்படின்னா 2 to 3 வரைக்கும். இதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம் nth செகண்ட். n செகண்ட் அப்படின்னா வேறு. n = 3 செகண்ட்னா 0ல் ஆரம்பித்து 3 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ இங்கே 2 வேர்டு நம்ம கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். nth செகண்டு, அதுக்கப்புறம் என்னது n செகண்ட். nth செகண்ட் அதுக்கப்புறம் என்ன வரும் n செகண்ட். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிலேஷன். ரேஷியோ எப்போ எடுத்தாலும் nth செகண்ட் கேஸுக்கு என்ன வரும் 2n + 1. ரைட்? அதில் க்ளூ என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னா இப்போ என்ன அர்த்தம்? இனிஷியல் வெலாசிட்டி 0. ஃப்ரீ ஃபால் கேஸில் அதான் இருக்கும். நம்ம பால் இப்படி ரிலீஸ் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆகிடும் உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீ ஃபால் கேஸ். ஸோ இங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா என்னக்கு இங்கே என்னன்னு போட்டிங்கன்னா என்ன வரும் 2n - 1 அப்படியே வந்துடும். இங்கே என்னக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணு இந்த ஃபார்முலாவில் n replaced by n + 1 2 × n replaced by n + 1 அப்புறம் இந்த -1. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 2n - 1 இதை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 2n + 2 -1. ஸோ அப்போ 2n - 1 டிவைடட் பை 2 - 1 என்ன 1 ஆகிடும் 2n + 1. ஸோ அப்போ 2n - 1 டிவைடட் பை 2n - 1 divided by 2n + 1. Option B is the answer. சொன்னது புரிஞ்சுதா? ஆப்ஷன் B is the answer. ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை ஆப்ஷன்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறனாலும் யூ கேன் டூ இட். இதை நீங்கள் ட்ரை பண்ண முடியும். கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் தான் ஆக்சுவலாக ஐடியாவை நமக்கு கொடுத்ததே. கலீலியோ லா ஆஃப் இது ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்கிற மெத்தட்.
ஆட் நம்பர் ரூல். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஆட் நம்பர் ரூல் என்ன வரும் அப்படின்னா 1:3:5:7:9 லைக் தட். என்ன இருக்கும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷன் இருந்துச்சுன்னா அதுதான் ஃப்ரீ ஃபால் கேஸில் நடக்கிறது. அப்போது nth செகண்டோட ரேஷியோ எடுத்திங்கன்னா அந்த ரேஷியோ எப்பயுமே எப்படி இருக்கும்? ஆட் நம்பர்ஸோட ரேஷியோவில் தான் இருக்கும். 1:3:5:7:9 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ n+1னா 2 கன்சிக்யூட்டிவ் nth செகண்டோட ரேஷியோ. ஸோ அப்போ சிம்பிளாக எண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு வேல்யூ எடுத்து வந்து ஆப்ஷனில் போட்டு பாருங்கள். எண்ணுக்கு நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன நடவு பாருங்கள், 1 × 2 2, 2 - 1ன்னு வரும். பை எண்ணுக்கு 1 போட்டால் இங்கே 2 வரும். ஸோ இப்போ பை 2 ஒன்று வந்துருக்கு, ஆட் நம்பர் ரேஷியோவில் வராது. இதனால் அதை எலிமினேட் பண்ண முடியும். புரியுதா? ரைட், கிளியர். ஸோ இங்கே நீங்கள் எண்ணுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 1 × 2 2, 2 - 1 1, இங்கே 1 போட்டால் 2, 2 + 1 உங்களுக்கு என்ன ஆகிடும்? சொல்கிறது புரியுதா? 1/3. இதில் போட்டிங்கன்னா என்ன வரும்? இதில் போட்டிங்கன்னா என்ன வரும்? எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா 2, 2 + 1 3 பை 2 - 1 3/1 வந்திருக்கு. இது கிடையாது, 1/3, 1:3:5 அந்த ரேஷியோவில் வரணும். இங்கே எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா 2, இங்கே 2 - 1 என்ன வரும்? 2/1, 2 கண்டிப்பாக அங்கே வராது. புரியுதா? இந்த மாதிரி ஆப்ஷனில் இருந்து நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியும். கிளியர்? புரிஞ்சுதா நான் என்ன பண்ணுறேன்னு? இது வந்து கலீலியோஸ் ஆட் நம்பர் ரேஷியோ. அது வேல்யூ எடுப்போம். nth செகண்டு இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷன் இருந்துச்சுன்னா, நாட் ஒன்லி ஃப்ரீ ஃபால், ஈவன் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் கூட இனிஷியல் வெலாசிட்டி 0 வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் போகுதுன்னு சொன்னாங்கனாலே அதனோட ரேஷியோ 1:3:5 தான் இருக்கும். அப்போ n+1னா 2 கன்சிக்யூட்டிவ் nth செகண்ட் கேட்குறாங்கன்னு அர்த்தம். 2 கன்சிக்யூட்டிவ் nth செகண்ட் ரேஷியோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்போ இங்கே எண்ணுக்கு 1ன்னு போட்டால் 1:3ன்னு வரணும், 2ன்னு போட்டால் அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் வரணும். ஸோ ரேஷியோ ஆனால் ஆட் நம்பரில் வரும், 2 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட ரேஷியோவில் வரணும். ஸோ அதனால் யூ கேன் டூ பை யூஸிங் எலிமினேஷன் ஆல்சோ. அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன் அதில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் வாங்க. A car starts from rest and accelerates at 5 m/s² at 4 seconds. A ball is dropped out of a window by a person sitting in a car. What is the velocity and acceleration of the ball at t = 6 seconds? ஓகேவா? இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கிறீங்க. நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு திடீர்னு உங்கள் கையில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பாலை என்ன பண்ணுறீங்க, ரன்னிங்கில் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன ஆக்சலேஷன் ஆக்ட் ஆகும்னா கிராவிட்டி மட்டும்தான் ஆக்ட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? கார்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்போ இப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரன்னிங்கில் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன்றது ஒன்லி கிராவிட்டியோட ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்கும். இது பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு அதை கொஷினாக கேட்டாலும் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டால் கூட உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ பாலோட ஆக்சலரேஷன் தான் இந்த கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ட்ராப்டு எங்க, சாரி, எ பால் இஸ் ட்ராப்ட் அவுட், விண்டோ மூலமா ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா பாலோட ஆக்சலரேஷன் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அப்போ ஒன்லி கிராவிட்டியோட ஆக்சலரேஷன் தான் ஈக்குவலாக இருக்கும். 9.8 அதர்வைஸ் 10 m/s². ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் அவங்க என்னென்ன கேட்டுக்கிறாங்கன்னா கேட்டுக்கிறாங்க வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். இது எல்லாமே வெலாசிட்டி, இது எல்லாமே ஆக்சலரேஷன். ஸோ அப்போ எதுக்கு 10 வந்திருக்கு பாருங்கள். இதில் 5 வந்திருக்கு, இது கிடையாது. ஆக்சன் 0 கிடையாது, 0 கிடையாது. இங்கே 10 வந்திருக்குது. ஆப்ஷன் எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா? எலிமினேஷன்லாம் வச்சு நீங்கள் டக்குன்னு பண்ண தெரியணும். வெரி சிம்பிள் கொஷின். கொஞ்சம் ஸ்மார்ட் திங்கிங் இருக்கணும் அதில். ரைட், இது ஒரு ஃபேமஸான கொஷின். இதுவும் a stone falls freely, ஓகேவா? ஃப்ரீ ஃபால் கேஸ். a stone falls freely under gravity. It covers a distance h1, h2 and h3 in first 5 seconds, next 5 seconds, அதுக்கப்புறம் next 5 seconds respectively. The relation between h1, h2, h3. எஸ், எலிமினேஷனில் நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டினுமே எலிமினேஷனில் பண்ண முடியும். தட் ஆல்சோ பாசிபிள். அதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா nth செகண்ட் கேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி. ஃப்ரீ ஃபால் கேஸில் nth செகண்டோடைய ரேஷியோ எடுத்திங்கன்னா
nth செகண்டோடைய டிஸ்டன்ஸ் ரேஷியோ எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சப்போஸ் h1 h2 மட்டும் எடுங்க. h1 is to h2 is to h3னா எதுக்கு ஈக்குவல்? 1:3 is to 5. கலீலியோஸ் ஆட் நம்பர் ரேஷியோவுக்கு எப்பயுமே எஸ், கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ், அதுக்கு தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது எப்போ அப்ளை பண்ணணும்? இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும், கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் இருக்கும்போது nth செகண்டோட ரேஷியோ எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஃப்ரீ ஃபால் கேஸுன்றது இனிஷியல் வெலாசிட்டி 0, கிராவிட்டி இஸ் த கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேஷியோ எப்பயுமே 1:3:5, h4 h5 எவ்வளோ வேணாலும் போட்டு போகலாம் நீங்கள். ஏன்னா 7 அந்த மாதிரி தான் உங்களுக்கு போகும். அது எப்பவுமே இங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அப்போ இதில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா h2 வந்துட்டு இதை விட 3 டைம்ஸாக இருக்கும், இதை விட இது லைக் 5 டைம்ஸ். கரெக்டாக கம்பேர் பண்ணி எடுக்கும்போது ஃபைன். இப்போ இந்த கேஸில் வாங்கலேன் ஒன்று நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே என்ன நடக்கும்? எது இதில் பாசிபிள்னு பாருங்கள். h2 3 டைம்ஸ் ஆஃப் h1 சொல்லியிருக்கிறாங்களா? h2 3 டைம்ஸ் ஆஃப் h1 பாசிபிளாக இருக்கலாம். பட் h3 வந்துட்டு 3 டைம்ஸ் ஆஃப் h2 இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கரெக்ட், இது பாசிபிள் கிடையாது. ஸோ இது இல்லை. 3 கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது, அது நல்லா நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் h1 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் h2 கண்டிப்பாக இருக்க முடியாது. h1 ஸ்மால் டிஸ்டன்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. h1 ஸ்மால் டிஸ்டன்ஸ், 2 டைம்ஸ் ஆஃப் h2னா 2 தடவை h2 மல்டிப்ளை பண்ணால் அது h1க்கு ஈக்குவலாக இருக்கும். 3 தடவை h3க்கு ஈக்குவல் பண்ணால் அது h1க்கு ஈக்குவலாக இருக்கும்னா அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது கிடையாது. இதில் பாருங்கள், h1 1/3 ஆஃப் h2, h2ன்ற வேல்யூவை 1/3 பண்ணிங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி h3 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/5 கொண்டு வந்தீங்கன்னா இந்த வேல்யூஸும் கொண்டு வர முடியும். ஸோ இது பாசிபிள். ஸோ ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ h1 = 1/3 ஆஃப் h2, 1/5 ஆஃப் h2, இது ஈக்குவல். இது வந்து கிரேட்டர். இந்த மீனிங் என்ன அப்படின்னா h1 வந்து இதோட ட்வைஸ் த்ரைஸ்னு வரும் கிடையாது. எவ்ரி செகண்டுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு டைம் போகிறத விட ஃபஸ்ட்டு செகண்டை விட செகண்ட் அதிகமாக இருக்கும், தேர்ட் செகண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஃபோர்த் செகண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படின்னா இதுதான் அதிகமாக இருக்க முடியும். h1 நீங்கள் இது கூட எதையாவது ஈக்குவேட் பண்ணணும்னா இப்போ பிக்கர் வேல்யூவை ஸ்மாலர் ஒன்று ஈக்குவேட் பண்ணால் டிவிஷன் வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ 1/3 1/5 இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ரைட்? ஸோ இது நீங்கள் ஆப்ஷன்லேருந்து இந்த கேஸை ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். A ball is dropped. A ball is dropped from a high rise platform at t equal to the t equal to 0 starting from rest. After 6 seconds, another ball is thrown downwards from the same platform with speed v. The two balls meet at 18 seconds. What is the value of v அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. What is the value of v? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா? கொஸ்டின் பாருங்க, மறுபடியும் ரீட் பண்ணுங்க. ஏ பால் இஸ் ட்ராப்டு. டயக்ராம் வரைங்க ரஃபா. ஒரு கேஸுக்கு சும்மா ஒரு ரஃபா டயக்ராம் வரைங்க. இந்த கேஸுக்கு ஏ பால் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஏ ஹைட்டு. ஸோ அப்போ இது வந்துட்டு ஏதோ ஒரு ஹைட்டு, இங்கேருந்து பால் ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பால் ட்ராப் ஆகுது. ஏ பால் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஏ ஹைட்டு, சம் ஹைட்டில் இருக்குது. t equal to 0 ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டு, இனிஷியலாக ரெஸ்ட்டு. இது பால். ஸோ இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு வருது. ஆஃப்டர் 6 செகண்டு, ஆஃப்டர் 6 செகண்டுக்கு அப்புறம் இங்கே இன்னொரு பால் இருக்குது. ஸோ அப்போ இந்த பால் எவ்வளோ தூரம் வந்திருக்கும்? ஆஃப்டர் 6 செகண்டுக்கு அப்புறம் சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ அப்போ இது ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கும் டைம்? t equal to 6 செகண்ட். இது ஆல்ரெடி ட்ராவல் ஆகிடுச்சு. கரெக்டாக? இது இனிஷியலாக 0லேருந்து 6 செகண்ட் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பாலை இங்கே ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ இதுவும் என்ன ஆகுது? கீழே ஃபால் ஆக ஆரம்பிக்குது. Another ball is thrown downwards from same platform with speed. இது என்ன பண்ணுறாங்க? ஃப்ரீ ஃபால் கிடையாது, இதை ஃப்ரீ ஃபாலில் விட்டுருக்காங்க. கரெக்டாக இது ட்ராப்டு. செகண்ட் பால் வந்து இனிஷியல் வெலாசிட்டி இதில் இருக்குது, சம் வேல்யூ. அதான் என்னது? வி த்ரோ. இப்படி கீழே போடுறாங்க.
நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஃப்ரீ ஃபால்னால் அப்படியே விடுறது, ட்ராப்னா என்ன அர்த்தம்? இனிஷியலாக எந்த ஒரு வெலாசிட்டி நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தோம் அப்படின்னா த்ரோ, டவுன்வர்டில் த்ரோ பண்ணுறது இல்லை அப்வர்டில் த்ரோ பண்ணுறது. அப்போ நம்ம இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே இனிஷியல் வெலாசிட்டி v, இது ஆஃப்டர் 6 செகண்ட் போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 2 balls மீட் at 18 செகண்ட். அப்போ என்ன ஆகுனா ஒரு பாயிண்டில் ரெண்டு என்ன ஆகுது, இதுவும் ஃபால் ஆக ஆரம்பிக்குது, ரெண்டுமே என்னது ஒரு பாயிண்டில் மீட் ஆக ஆரம்பிச்சிருது, ரெண்டுமே ஒரு இடத்துல மீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், ரெண்டும் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இது மீட் பண்ணும்போது, ரெண்டு மீட் பண்ணும்போது t ஈக்குவல் டு 18 செகண்ட், அதாவது 0ல் ஆரம்பித்து இது வரும்போது டோட்டலாக இது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குதோ அந்த 18 செகண்டில் ரெண்டு மீட் ஆகிருக்குன்னா, ரெண்டுமே ட்ராவல் பண்ணும்போது மேலேருந்து ஒன்று ஃப்ரீ ஃபாலில் விட்டுருக்கு, இன்னொன்று ஆஃப்டர் 6 செகண்ட் த்ரோ பண்ணுறேன், ரெண்டுமே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுதுன்னா அப்போ மேலேருந்து ரெண்டுமே மீட் பண்ணும்போது எவ்வளோ ஹைட் இருந்திருக்கும், மேலேருந்து கீழே ஒரே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்துருக்குமா? கரெக்டாக மீட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் சேமாக இருந்திருக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஃப்ரீ ஃபாலில் இது ஆல்ரெடி அட்வான்ஸாக போயிடுச்சு, இது நம்ம இன்சூரன்ஸ் த்ரோ பண்ணுறோம், கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் 18 செகண்ட் ரெண்டு மீட் பண்ணுதுன்னா அப்போ மேலேருந்து மீட் பண்ணும்போது ரெண்டுமே எவ்வளோ ஹைட்டில் இருந்திருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ இதை சப்போஸ் S1 அப்படின்னா இது S2 எடுத்திருந்தா ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் சேம், S1 ஈக்குவல் டு வாட், S2 சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும். இதுதான் க்ளூ. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ S1 ஈக்குவல் டு S2, அப்போ ஈக்குவேட் பண்ணுங்கள், S1 ஈக்குவல் டு S2. இதில் என்னென்ன டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இந்த கேஸில் ரைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, S ஈக்குவல் டு U1t ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் gt1 S ஈக்குவல் டு UT ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் AT². ஃப்ரீ ஃபால் கேஸில் நீங்கள் விடும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0, U1 ஆக்சுவலாக நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், கிராவிட்டி மட்டும் இருக்கும், அதனுடைய இனிஷியல் டைம் பீரியட் வந்து T1 எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதில் U2, அந்த U2 அது அடுத்த ஸ்டெப்லேயே போட்டுக்கலாம், U2 ஆஃப் T ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் gt2². சொல்கிறது புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபார்முலா உள்ளே கொண்டு வரேன். S ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதில் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் U1 0, இனிஷியல் வெலாசிட்டி 0, இது தெரிஞ்ச டேட்டா. அதுக்கப்புறம் U2 கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி Vன்னு சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டாக? இது நமக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் ஓகே ஃபைன். ஸோ இதில் T1 எவ்வளோ போயிருக்கும் டோட்டலாக? T1 வந்துட்டு 12 செகண்ட், கரெக்டாக? டயக்ராமில் பாருங்கள், சாரி 18, டோட்டலாக அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 18. T2 எவ்வளோ வரும், இது மட்டும் எவ்வளோ தூரம் இப்போ ட்ராவல் ஆயிருக்கும்? ஆஃப்டர் 6 செகண்டுக்கு அப்புறம் இது ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இதனுடைய டைம் டோட்டலாக இது 18 செகண்டுனா இதுதான் T1. T2 அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 12 செகண்ட், ஏன்னா ரெண்டு ஒரு பாயிண்டில் மீட் ஆகிடுச்சு. இது டோட்டலாக 18 செகண்ட் டைம் எடுத்துருக்குது. ஆஃப்டர் 6 செகண்ட் அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரெண்டு ஒரு பாயிண்டில் மீட் ஆகுதுன்னா T2 டைம் அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 12 செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ T2 ஈக்குவல் டு 12 செகண்ட்ஸ். இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இதில் U1 0 போட்டுக்கோங்க, ஹாஃப் ஆஃப் G, இல்லை ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு கூட அப்புறமா சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். U2 பதிலாக Vன்னு போட்டுக்கோங்க, VT2 ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் gt2², ரைட்? இந்த டேர்ம் எங்கே கொண்டு வந்துருங்க, half of gt1² minus half of gt2² equal to v into t2, v into t2. ஸோ அப்போ இதில் எதை காமனாக எடுத்துக்கலாம், half of g காமனாக எடுத்துக்கோங்க, t1² minus t2² equal to v into t2. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/2 இங்கே 10, 18² minus 12² v into t2 வந்து 12, கரெக்ட்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது 5 ஆகிடும்.
இது a plus b into a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க 18 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் a plus b into a minus b. ஸோ அப்போ 18 plus 12 என்ன வரும் உங்களுக்கு 30. 18 minus 12 என்ன வரும் 6 equal to v into 12. ஸோ இது 1 டைம் இது 2 டைம் இங்கே பண்ணால் 15. ஸோ 15 into 5 75 மீட்டர் per செகண்ட். ஆப்ஷன் A is the answer. எஸ் புரியலையா? ஸ்டெப்ஸ் புரியலையா? கொஷின் புரியலையா? சொல்லுங்க கரெக்டா? எக்ஸாக்ட்லி வாட் இஸ் யுவர் டவுட்? டைம் கன்ஃபியூஷனாக இருக்கா? ஓகே ஓகே, திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அதை, டோன்ட் வரி. ஓகே, சி ப்ராக்டிக்கலாக இமேஜின் பண்ணுங்கள். 2 பால் என் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 2 சும்மா 2 ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. பாலுக்கு பதிலாக இது 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒன்னை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இதான் ஃபஸ்ட்டு ஒன் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா அது என்ன ஆகுது, ஆல்ரெடி மூவிங்கில் இருக்குது. அது கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்கு? கொஞ்சம் ஒரு டைம் வரைக்கும் 6 செகண்ட் வரைக்கும் இவ்வளோ தூரம் போயிருக்கு. அந்த 6 செகண்ட் இது ஃபஸ்ட்டு பால் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பாலை நான் என்ன பண்ணுறேன், த்ரோ பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க, அந்த கொஷின் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் த்ரோன் டவுன்வேர்டுன்றோட மீனிங் வேறு, ட்ராப்டுன்றதோட மீனிங் வேறு. ட்ராப்டுனா கையிலேருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுறது, எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்குறது இல்லை, ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணால் போதும். இனிஷியல் வெலாசிட்டி அதில் 0. த்ரோன் அப்படின்னா கீழே வந்து நான் ஒரு ஃபோர்ஸ், நான் ஒரு ஆக்சிலரேஷன், அதாவது வெலாசிட்டி கொடுத்து என்ன பண்ணுறேன், தூக்கி போடுறேன், டவுன்வர்டில் த்ரோ பண்ணுறேன். அப்போது நான் கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி செகண்ட் கேஸில் 0 கிடையாது. அதாங்க v. கரெக்டாக? என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலை ரிலீஸ் பண்ணி ஒரு 6 செகண்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 2வது பாலை ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ 2வது பாலை ரிலீஸ் மீன்ஸ் த்ரோ பண்ணுறேன். 2வது பாலை ஃபஸ்ட்டு பாலை ரிலீஸ் பண்ண 2வது பாலை த்ரோ பண்ணுறேன் ஆஃப்டர் 6 செகண்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நான் த்ரோ பண்ணதுக்கப்புறம் 18 செகண்டுக்கு அப்புறம் 2 மீட் ஆகுது. அந்த 18 செகண்டுன்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலோடைய மீனிங். ஏன்னா இனிஷியலாக ஃப்ரீ ஃபாலில் விட்டோம், 6 செகண்ட் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பாலை போட்டோம். அப்புறம் டோட்டலாக ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ தூரம் போயிருக்கு, 18 செகண்ட் வரைக்கும் போயிருக்கு. 18 செகண்ட் இது வரும்போது இந்த பாலை நான் த்ரோ பண்ண இல்லையே செகண்ட் பால், இதுவும் அந்த இடத்துல மீட் பண்ணிடுச்சு. ஆனால் இதுக்கு 18 செகண்டாக எடுத்துருக்கோம், செகண்ட் ஒன்றுக்கு 18 எடுத்துருக்காது. ஏன், 6 செகண்டுக்கு அப்புறம் தான் இது த்ரோ பண்ணுறேன். அப்படின்னா 12 செகண்ட் மட்டும்தான் இந்த பால் எடுத்துருக்கும். ஏன்னா டோட்டலாக 18 செகண்ட் இது ட்ராவல் ஆகிருக்கு. மொத்த டிஸ்டன்ஸு 6 செகண்ட் வந்துட்டு இதில் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் அதை போட்டுக்கிறேன். அப்போ 6 செகண்ட் வந்து அதில் கம்மி. ஆனால் 2 மீட் பண்ணிடுச்சுன்னா அப்போ இது 12 செகண்ட்லேயே இது ட்ராவல் ஆகிடுச்சு, இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ரா வெலாசிட்டி கொடுத்ததுனால இது 18 செகண்ட் வந்து ட்ராவல் ஆகிருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இது 2 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். 18 - 6 பண்ணால் இந்த பால் எவ்வளோ தூரம் வந்திருக்கும், 12 செகண்ட் வந்திருக்கும். சொல்கிறது புரியுதா? செகண்ட் பாலுக்கு 12 செகண்ட் தான் எடுத்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் 6 செகண்ட் ட்ராவல் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் த்ரோ பண்ணியிருக்கிறேன். 18 செகண்டில் 2 மீட் ஆகுது. அப்படின்னா இது இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் மீட் ஆகுறதுக்கு. ஆனால் டோட்டல் 18 செகண்ட் அது எடுக்கல, எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி ஒரு 6 செகண்ட் போனதுக்கு அப்புறம் தான் இது த்ரோ பண்ணியிருக்கணும். அப்போ மீதி எவ்வளோ 12 செகண்ட், அந்த 12 செகண்டில் இது இவ்வளோ ஸ்பீடு வந்திருக்கணும். அப்போ தான் இது 18 செகண்ட் ட்ராவல் ஆகும்போது இல்லை எவ்வளோ லேட்டாக த்ரோ பண்ணமோ அந்த லேட் எல்லாமே எக்ஸ்ட்ரா வெலாசிட்டியாக மாறி இருக்கும். அந்த ஸ்பீடு ஜாஸ்தியானதுனால இது 18 செகண்ட் இது வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதனுடைய ஸ்பீடு வந்து 12ன்னு மாறி இருக்கும். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் டயக்ராம்லேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுத்தினுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம். அதாவது மேலேருந்து ஃபைனலாக 2 ஒரே இடத்துல மீட் பண்ணுதுன்னா 2மே ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு இப்போ சேமாக தான் இருந்திருக்கு. 2மே எடுத்த டைம் பீரியட் வேறு, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கே தவிர டிஸ்டன்ஸ் என்னது சேம். ஸோ அதனால தான் அதை நம்ம ஈக்குவேட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் வெலாசிட்டி ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்னில் இனிஷியல் வெலாசிட்டி ட்ராப்டுன்றதுனால 0, செகண்ட் ஒன்னில் இனிஷியல் வெலாசிட்டி அவங்களே கொஸ்டினில் வீன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் U2 வீன்னு எடுத்துக்கிறேன். T1 80 செகண்ட், இப்போ T2 எவ்வளோ வரும் 12 செகண்ட். அதுக்கப்புறம் இது கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இல்லை நீங்கள் ஸ்கொயர் உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போட்டு அப்படியே சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருந்தாலும் யூ கேன் டூ இட். இப்போ இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண முடியும். கிளியர்? இப்போ புரிஞ்சுதா? ஸோ டயக்ராம் கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கேஸுக்கெலாம் வந்துன்னா டக்குன்னு உங்களால் மைண்டில் போட்டால் சில புரியாது. ஸோ டயக்ராமாக நீங்கள் வரையும் போது
ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதில் எது கிவன், எது வந்துட்டு டேட்டா கொடுத்துருக்குறாங்க கொஷினில் இருந்து நம்ம க்ளூவாக. அப்புறம் டிஸ்டன்ஸ் இஸ் சேம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இந்த கொஷின் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் கொஷின் தான், பட் அது புரிஞ்சுக்க தெரியணும் கொஷினை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ பர்சன் sitting in the ground floor building notices through the window of height 1.5 meter. A ball dropped from roof of the building crosses the window 0.1 second. What is the velocity of ball when topmost point of the window இருக்கும்போது என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு முதல்ல பாருங்கள். இந்த கொஷினில் ஒரு விண்டோவில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த விண்டோவுடைய ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அதான் நம்ம ஃபார்முலா படி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹைட்டுன்றது ஃபார்முலாவில் என்னது, ஹெச்னு யூஸ் பண்ண. ஹைட் ஆல்சோ இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ், இல்லை யூ கேன் யூஸ் ஹெச் ஆல்சோ. அதுக்கப்புறம் பால் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் த பில்டிங் கிராசஸ் த விண்டோ, எவ்வளோ டைம் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கிறாங்க, velocity of the ball when it is topmost point of the view இருக்கும்போது, என்ன விண்டோவில் இருக்கும்போது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், டைம் தெரியும், கிராவிட்டி கான்ஸ்டன்ட் தெரியும். ஸோ அப்போ எந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண முடியும்? எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் half ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஏவுக்கு பலங்க கிராவிட்டி, டவுன்வர்டில் வந்தால் கிராவிட்டி ப்ளஸில் வரணும், அப்வர்டில் போகும்போது கிராவிட்டி மைனஸ், இது டவுன்வர்டு. ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி தான் கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. டைம் டி என்ன கொடுத்துருக்குறாங்க, 0.1. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துட்டாங்க, 1.5. ஸோ 1.5 எப்படி எழுதலாம், 3/2. புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க 1.5 கிவன், அதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 3/2. அதுக்கப்புறம் டி கொடுத்துருக்காங்க 0.1 செகண்ட். ஸோ அதனால் இப்படி எழுதிக்கிறேன். ப்ளஸ் 1/2 கிராவிட்டி 10, 0.1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 0.1 u, இது எப்படி எழுதலாம், 0.1 uவை u/10 எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் 5. ஸோ 5 இன்ட்டு 0.1 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடும், 0.01. ஸோ அப்போ u/10 ப்ளஸ் 5 இன்ட்டு இந்த வேல்யூ மாதிரி இப்படி கூட எடுத்துக்கலாம், 5/100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? தட் இஸ் அவர் சாய்ஸ். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் கன்வீனியன்ட். இது டேரெக்டாக சிம்பிளாக இருந்தால் சிம்பிளாகவும் போட்டுக்கோங்க. ரைட், இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், இந்த வேல்யூ கிடைச்சிடும். u/10 ஈக்குவல் டு 3/2 மைனஸ் 5/100. ஸோ அப்போ இது 50 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 150/100 மைனஸ் 5/100 என்ன வரும், 145/100. தட் இஸ் u/10. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ u ஈக்குவல் டு எவ்வளோ வருது ஆன்சர் கரெக்டாக, 14.5. எஸ், ஆப்ஷன் பி. பை 10 இல்லையா, ஒரு டெசிமல் வச்சுட்டிங்கன்னா 14.5 மீட்டர் பர் செகண்ட். எஸ், புரியுது? ஐ திங்க் சிம்பிளிஃபிகேஷன் உங்கள் சாய்ஸ் தான். நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் போட்டிருக்கேன் டக்குன்னு. ஸோ உங்களுக்கு இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் யூ கேன் டூ இட். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், 0.01னா 1/100ன்னு அர்த்தம், 0.1 1/10ன்னு அர்த்தம். ஸோ அதனால் எனக்கு இந்த எல்சிஎம் ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சு, அதனால் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு எது ஈஸியோ உங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சிலதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. எல்சிஎம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு பேட்டர்ன், சில பேர் ஒரே மாதிரி அந்த பேட்டர்ன் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஃபைனலாக நமக்கு ஆன்சர் தான் வரணும். ஓகேவா? ஸோ டசன்ட் மேட்டர். ரைட், நீங்கள் எப்படி போடுறீங்கிறது ஆன்சர் கரெக்டாக வந்தால் சரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இது வந்து ஒரு ஜெய் கொஸ்டின். A particle starts from origin O from rest and moves with a uniform acceleration positive x-axis. Identify all figures that correctly represents the motion qualitatively. A என்றது acceleration சொல்லிட்டாங்க, v என்றது velocity, x displacement, t time. ஓகேவா? ஸோ அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆரிஜின்.
ஃப்ரம் ரெஸ்ட்டு அண்ட் மூவ்ஸ் வித் கொஸ்டினில் ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷன் இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி எப்பயுமே என்னவாக இருக்குன்னா லீனியராக இருக்கும். ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்க முடியும்? லீனியராக இருந்திருக்க முடியும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்புறம் ஆக்சலரேஷன் வந்துட்டு கண்டிப்பாக கர்வ்டு தான் இருக்கும். ரைட். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? இது எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுமா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஐடியா எப்படி புரிஞ்சுக்கிச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சலரேஷன்ன்றது dv/dt. ஓகேவா? நான் வந்துட்டு கிராஃப் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆக்சலரேஷன் is equal to dv/dt. ஆக்சலரேஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க? இங்கே கான்ஸ்டன்ட், அதாவது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் நமக்கு எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா வெலாசிட்டி என்னவாக இருக்கணும்? லீனியராக இருக்கணும். இப்போ வெலாசிட்டி வந்துட்டு இப்போ டி மட்டும் இருக்குது, இல்லை 3t அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கணும்? லீனியராக இருந்திருக்கணும். வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வித் கான்ஸ்டன்ட் வேல்யூ 3t 4t 5t வாட் எவர் த வேல்யூ. உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? டிகிரி, அதாவது டியோடைய பவர் 1 இருந்தால் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக மாற முடியும். அப்போது வெலாசிட்டி வித்து டியோடைய பவர் 1 இருக்குன்னா சம் ப்ராடக்ட் வேல்யூ அது என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ஓகேவா? 2t 3t 4t எனிதிங் ஃபைன். ஸோ அப்போ டியோடைய பவர் 1 இருந்தால் தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக முடியும். அப்போ வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டீனா லீனியர் கிராஃபாக இருக்கும். ஸோ அதனால் பி இஸ் கரெக்ட் ஒன். கொஸ்டின் ஆல்ரெடி ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அவங்க சொல்லிட்டாங்க. ஏ வந்துட்டு ஆல்ரெடி யூனிஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் கண்டிப்பாக. ஸோ ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக கரெக்டு. ஸோ அதனால் 3 கேஸ்லையுமே ஆப்ஷன் ஏ வந்துருக்குது. இது கண்டிப்பாக என்ன கிடையாது, ஆன்சர் கிடையாது சொல்லிட முடியும். ஏ மட்டுமான்னு கேட்டால் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். 3த்துல ஏ வரதுனால ஏ கன்ஃபார்மாக நமக்கு இதில் கரெக்ட்னு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பியும் கரெக்டு. அப்போ ஏபி இதுலேயும் வருது, இதுலேயும் வருது. சி அண்ட் டி பார்க்கணும். சி அண்ட் டி நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, வெலாசிட்டின்றது என்னது? dx/dt. வெலாசிட்டி வந்துட்டு dx/dt. வெலாசிட்டி என்னவா வந்திருக்கணும்? இந்த வந்திருக்கு இந்த கேஸில் லீனியர். வெலாசிட்டி லீனியராக வரணும்னா எக்ஸ் என்னவாக இருந்திருக்கணும்? t² இருந்திருக்கணும். அப்போ தான் t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. அப்போ தான் டியோடைய பவர் 1 மாற முடியும். அப்போ அது பேரபோலிக் கிராஃப். ஸோ அப்போ பேரபோலிக் கிராஃப்னா என்ன வரும்? இதான் என்னது? இன்னொன்று பேரபோலிக் கிராஃப் டி. ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? ரைட். சி கிடையாது, சி கிடையாது. சி ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட். இது தப்பு. இந்த கிராஃபுக்கு பேர் வந்து பேரபோலிக் கிராஃப். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். இது ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் வெலாசிட்டி லீனியராக இருக்கும். இது பேரபோலிக் கிராஃபாக இருக்கும். இது டிஸ்பிளேஸ்மெண்ட். பிகாஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t². ரைட். புரியுதா? ஆக்சலரேஷன் 0 எங்கே சொல்லியிருக்கிறாங்க? ஆக்சலரேஷன் 0வாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி லீனியராக இருந்திருக்கும். அதான கொஸ்டின் கேட்குறீங்க? ஹரிப்ரியா, வாட் இஸ் யுவர் டவுட் எக்ஸாக்ட்லி? எஸ், ஆக்சலரேஷன் 0வாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கணும். ஏன்னா dv/dt ஆக்சலரேஷன் 0 ஆகணும்னா வெலாசிட்டி என்னவாக இருக்கணும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருந்திருக்கும்? லீனியராக இருக்கும், டீயாக இருந்திருக்கும். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டீயாக இருந்திருக்கணும். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும் வெலாசிட்டி. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் ஆக்சலரேஷன் 0 ஆகிடும். ஆக்சலரேஷன் 0வாக இருந்திருந்தா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A body moves in a starting straight line with speed v1 and v2, distance which are the ratio 1:2. Find the average speed அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. Find the average speed. ஸோ இது நீங்கள் ஈஸியாகவே கால்குலேட் பண்ணிடலாம். சம் டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து சம் டோட்டல் டிஸ்டன்ஸ். இதில்
இது ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A body moves a straight line with speed v1 v2 for a distance which are ratio 1:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது சம் ரேஷியோ இது 1:2, இது வந்துட்டு 1:2 டிஸ்டன்ஸில் இது டிவைட் ஆகுது. ரைட், அதுக்கப்புறம் அப்போ இதை 1D இதை 2Dன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் ஆட் பண்ண எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் 3D. இதுக்கான டைமை T1ன்னு எடுத்துக்கிறேன், T2. வெலாசிட்டி இதுக்கு V1, இதுக்கு V2. ரைட், புரிஞ்சுதா நான் டயக்ராம் எப்படி போட்டிருக்கேன்னு? ரைட், சொல்லுங்க. எஸ், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு லீனியராக இருக்கும். கிராஃப் பிளாட் பண்ணி பாருங்கள். கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சலரேஷன் 0வாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் லீனியராக வரும். ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் வச்சுட்டு எவ்ரி செகண்டுக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிங்கன்னா தெரியும், அது லீனியர் கிராஃப் வரும். ரைட், இப்போது இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ண டோட்டல் டைம் பீரியட் வந்து t ஈக்குவல் டு T1 + T2. டோட்டல் டைம் ஈக்குவல் டு T ஈக்குவல் டு T1 + T2. அப்போ இந்த Tன்றது டோட்டல் டைம் பை டோட்டல் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. கரெக்டாக? ஸோ அப்போ T ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ 3D பை டோட்டல் ஸ்பீடு, அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், வெலாசிட்டி Vன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. T1ன்றது என்னது, எவ்வளோ டிஸ்டன்ஸு 1D பை அண்ட் வெலாசிட்டி V1. T2 டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அந்த ஃபார்முலா. செகண்ட் டைம் பீரியடுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2D, ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க V2. ஸோ அந்த Vன்றது தான் ஆவரேஜ் வெலாசிட்டி, அதான் கால்குலேட் பண்ணி ஆகணும். அப்போது இது எல்லாத்துலையும் எதை கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள். D கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 3/V ஈக்குவல் டு 1/V1 ப்ளஸ் 2/V2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். V2 ப்ளஸ் 2V1 டிவைடட் பை V1 V2 ஈக்குவல் டு 3/V. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுங்க, என்ன வரும், V1 V2 பை V2 ப்ளஸ் 2V1, ஓகேவா, பை 3ன்னு வரும். ஸோ அப்போ 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா V ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் V1 V2 பை V2 ப்ளஸ் 2V1 ஆர் 2V1 ப்ளஸ் V2. ஸோ 3V1 V2 by V2 plus 2V1. ஆப்ஷன் C is the answer. கிராஃப் குழப்பமாக இருக்கா உங்களுக்கு? ரைட், இங்கே வாங்க, கிராஃப் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். அது ஒரு ஆக்சுவலாக தனி டாபிக் அது, பட் எனிவே உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்குன்றீங்க இல்லையா? இங்கே பாருங்க, கிராஃப் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்போது இது எக்ஸு, சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், டைமு இது எக்ஸ், ஓகேவா. நான் அந்த ரெண்டாவது நீங்கள் கேட்ட டவுட்டுக்கான கிராஃபை நான் போடுறேன். ஸோ இது டைமு, இது வெலாசிட்டி. வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு வேல்யூ, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வெலாசிட்டி வந்துட்டு நான் இந்த பாயிண்ட்டை 5ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி 5 மீட்டர் பர் செகண்ட். இந்த பாயிண்ட் வந்துட்டு 5 மீட்டர் பர் செகண்ட். இதான் என்னது, இதான் என்னுடைய கிராஃப். இந்த கிராஃப் என்னன்னு தெரியுதா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட கிராஃப். எக்ஸாம்பிள் நான் ஒன்று கொடுத்துருக்குறேன், நானும் ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறேன். எவ்ரி செகண்ட்லேயும் வெலாசிட்டி நான் செக் பண்ண என்னதான் இருக்குது, 5 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன அர்த்தம், 0ன்னு அர்த்தம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அங்கே ஆக்சலரேஷன் ப்ரெசென்ட். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன். சொல்ல புரியுதா? வெலாசிட்டி 0வாக இருந்தாலும் சரி, இல்லை வெலாசிட்டி யூனிஃபார்மாக ஆர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருந்தாலும் சரி, நோ ஆக்சலரேஷன் ப்ரெசென்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி கிராஃப் இருக்குன்னு வரைய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன டைம் பீரியட் எடுப்போம். 1 செகண்டு, 2 செகண்டு, 3 செகண்டு, ஒரு 4 செகண்ட், 5 செகண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துடுறேன். இங்கே டைம் பீரியட் என்ன, 1 செகண்ட், 2 செகண்ட்,
3 செகண்ட் 4 செகண்ட் இது 5 செகண்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு செகண்டுக்கு பார்க்குறேன் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது 5 செகண்டுக்கும் 5 மீட்டர் பர் செகண்ட் தேர்டு செகண்டுக்கும் 5 மீட்டர் பர் செகண்ட் ஃபோர்த்து செகண்டுக்கு 5 அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்ரி செகண்டு நான் செக் பண்ண போது வெலாசிட்டி மாறலைன்னு அர்த்தம் அதனால தான் ஆக்சிலரேஷன் 0 டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எவ்ரி செகண்டுக்கு 5 மீட்டர்னா என்ன அர்த்தம் ஒரு செகண்டுக்கு அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிருக்கு ஃபஸ்ட்டு செகண்டில் 5 மீட்டரு அடுத்த செகண்டில் நெக்ஸ்ட்டு 5 அப்போ 5 + 5 டோட்டல் எவ்வளோ தரும் 10 அடுத்தது 15 இப்போ பிளாட் பண்ணுங்க இங்கே நான் இந்த வேல்யூஸ் போட்டு வரேன் பாருங்க 5 10 15 20 ஓகேவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பேன் 5 மீட்டர் பர் செகண்ட்னு அர்த்தம் பர் செகண்டுக்கு 5 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் செகண்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு 5 மறுபடியும் 5லேருந்து இன்னொரு 5 போய் தான் 10 தேர்டு செகண்ட் நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு 5 15 ஃபோர்த்து செகண்டுக்கு லைக் 20 அப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் அந்த கிராஃப் எப்படி இருக்கும் லைக் திஸ் புரியுதா கிராஃப் எப்படி இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் லீனியராக இருக்கும் சொன்னது புரிஞ்சுதா இதிலிருந்து நீங்கள் இப்படி தான் கன்க்ளூஷன் கொண்டு வரணும் முன்னாடி நம்ம பார்த்த கேஸில் வந்துட்டு ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வெலாசிட்டி லீனியர் ஏன்னா ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் இருந்தால் எவ்ரி செகண்டுக்கு வெலாசிட்டி என்ன ஆகினே போகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிலரேஷன் நான் 5 மீட்டர் பர் செகண்ட் சொல்லிட்டேன்னா வெலாசிட்டி என்ன ஆகும் ஃபஸ்ட்டு செகண்டில் 5 அடுத்த செகண்டில் 5 + 5 ரைஸ் ஆகிட்டே போகும் அதான் கான்ஸ்டன்ட் இப்போ எப்படி 5 ரைஸ் ஆகிடுச்சு இதில் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷன் சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் வெலாசிட்டி 5 நெக்ஸ்ட் செகண்ட் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் தேர்டு செகண்ட் வெலாசிட்டி 15 மீட்டர் பர் செகண்ட் எவ்ரி செகண்டுக்கு வெலாசிட்டி 5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் வெலாசிட்டி ரைஸ் ஆகிட்டே போகுது வெலாசிட்டி ஃபஸ்ட்டு செகண்டில் 5 செகண்ட் செகண்டில் 10 அப்படின்னா கிராஃப் எப்படி இருக்கும் லீனியராக வர முடியாது அதான் அந்த ஜேஇ கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா கவுடாக வந்ததுக்கான ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு 5 செகண்டு அடுத்து இதில் வந்துட்டு எவ்வளோ போகுது ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 கொடுக்கும்போது 10 அப்புறம் 15 இப்போ வெலாசிட்டி 5 ரைஸ் ஆக ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும் அதனால் அது லீனியர் கிராஃப் கிடையாது காட் இட் இதுவே இந்த கிராஃபே இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஸோ இது எக்ஸு இது டைம் டி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்துட்டு கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபை கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு செகண்ட் ஃபோர்த்து செகண்ட் எல்லா டைம்லையும் பார்க்குறேன் இது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வரும் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் நான் பார்க்குறேன் அந்த ஆப்ஜெக்ட் இங்கிறது 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது மறுபடியும் அடுத்த ஒரு செகண்டில் பார்க்குறேன் அதே 5 மீட்டர் டிஸ்டன்ஸே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆப்ஜெக்ட்டை அந்த பொசிஷனை விட்டு மாறலன்னு அர்த்தம் தட் இஸ் வாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கான்ஸ்டன்ட்னா ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகாமலே இருக்குது அப்போ தான் நீங்கள் ஒரு செகண்ட்லையும் அதே டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் பார்ப்பீங்க புரியுதா ஃபஸ்ட்டு செகண்டில் பார்க்கும்போது 5 மீட்டர் செகண்ட்லேயும் 5 தேர்ட் செகண்ட்லேயும் 5 ஃபோர்த் செகண்ட்லேயும் 5 எவ்ரி செகண்ட்லேயும் அதே டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னு அர்த்தம் அப்போது வெலாசிட்டி என்னன்னு அர்த்தம் 0 ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலரேஷன் 0 கரெக்ட் ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இதனோட மீனிங் என்ன அந்த ஆப்ஜெக்ட் எதில் இருக்கணும் அர்த்தம் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம் ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோடைய கிராஃப் எப்படி இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபு இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வரைஞ்சிருந்தாங்கன்னா ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்டில் இருக்குது வெலாசிட்டி 0 ஸோ ஆக்சிலரேஷன் டெஃபினெட்லி 0 நோ டவுட் இப்போ புரிஞ்சுதா கிளியர் இப்போ கன்ஃபியூஷன் இல்லை நீங்கள் டிஃபரன்ஷியேஷனை வச்சு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை வச்சும் அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அதுக்கு உங்களுக்கு எக்ஸு அதாவது டைம் டி ஸ்கொயர் டி கியூப் அதோட கிராஃபோடைய ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் தெரியணும் நான் வேணால் உங்களுக்கு கிராஃப் மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் எல்லா சாப்டருடைய கிராஃபும் ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் கிராஃப் எப்படி நம்ம பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஸோ இப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த டிஸ்டன்ஸை 1:2 ரேஷியோவில் 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ டைம் பீரியட் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒருத்தருக்கு T1 T2 டோட்டல் டைம் ஈக்குவல் டு இதுக்கு ட்ராவல் பண்ண டைம் ப்ளஸ் இதுக்கு ட்ராவல் பண்ண டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்ன்றது அப்புறம் T1ன்றது T1க்கான டிஸ்டன்ஸ் பை T1க்கான டைம் T2ன்றது செகண்ட் கேஸுக்கான டிஸ்டன்ஸ் பை டைம்
இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் இந்த கேஸுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ரைட்? இப்போ புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A bus is moving with a velocity 10 meter per second on a straight road. A scooterist wishes to overtake the bus on 1 minute if the bus distance is 1.2 km ahead. The velocity with which has chased the bus. அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இது எந்த கான்செப்டில் வரும் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பஸ். ரிலேட்டிவ் வெலாசிட்டி அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரே டைரெக்ஷனில் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ரெண்டு வெலாசிட்டியும் சப்ராக்ட் பண்ணணும். ரெண்டு வெலாசிட்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? இது ரெண்டு ட்ரெயின் பேரலாக ட்ராவல் பண்ணுறது வேறு, ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணும்போது வேறு. ரெண்டு ட்ரெயின் பேரலாக ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு வெலாசிட்டிக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். தட் இஸ் கால்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அந்த கேஸில் அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும்போது சேம் டைரெக்ஷனாக இருந்தால் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா டிஃபரன்ஸு. ரெண்டு வெலாசிட்டி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா டோட்டல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் என்ன பண்ணணும்? சார் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் என்ன பண்ணணும்? அதை ரெண்டு ஆட் பண்ணணும். அது அந்த கால ரூல். இங்கே என்னன்னா பஸ் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி 10 meter per second on a road. A scooterist wishes to overtake. அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறான்னு அர்த்தம். இவர் இப்படி போவார், இவர் அதே டைரெக்ஷனில். அப்போ தான் ஓவர்டேக் பண்ண முடியும். அப்போ ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். ஓவர்டேக் பஸ் இன் 1 minute. இஃப் த பஸ் இஸ் அ டிஸ்டன்ஸ், பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க 1.2 km. ஸோ அப்போ 1.2 km டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்? ஸ்கூட்டர்காரங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் பஸ்ஸோட ஸ்பீடு 10 கொடுத்துக்கிறாங்க, ஸ்கூட்டரோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? ஓ, டைம் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஓகே. ஸோ அதை நமக்கு இங்கே கொடுக்கல. ஓகே ஃபைன். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்துட்டு 10 meter 1.2 km. ஓகே, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இதை நான் இந்த பேஜில் போட்டுறேன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பஸ்ஸோட அவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1.2 km. ஸோ அப்போ கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா 10⁻³ பை டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு? 1 minute. 1 minute அப்படின்னா என்ன அர்த்தம்? 60 seconds. ஸோ அப்போ அது 60. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1200/60. இந்த 0 கேன்சல் பண்ணிக்கோங்க, 20 வரும். ஸோ 20 meter per secondன்றது என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. எஸ், 20 meter per secondன்றது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஏன்னா அதில் கொஸ்டின் அவங்க பஸ் மூவிங் வித் வெலாசிட்டி 10 meter per second அந்த ஸ்டேட்டட் சொல்கிறாங்க. ஸ்கூட்டரிஸ்ட் விஷஸ் டு ஓவர்டேக். பஸ்ஸு டோட்டலாக அவங்க ஓவர்டேக் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1.2 km டிஸ்டன்ஸ் இருக்குது. 1 minute ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுமே ஆக்சுவலாக மோஷனில் இருந்துருக்குது. பஸ்ஸு மூவியில் இருந்துருக்குது, ஸ்கூட்டர் மூவியில் இருந்துருக்குது. ஆனால் அவங்கள அந்த கேப் வந்து 1.2 1 minute அதை கிராஸ் பண்ணி இருந்துருக்காங்க. அப்படின்னா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் பை எவ்வளோ டைம் எடுத்துருக்காங்க ஓவர்டேக் பண்ணுறதுக்கு, அது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராப்ளம் ரிமைனிங் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர். ஓகேவா? வெலாசிட்டி ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் மைனஸ் பஸ். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே இது 20, இந்த ஸ்கூட்டர் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், விஎஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி ஆஃப் பஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 10 meter per second பஸ்ஸோட ஸ்பீடு. ஸோ அப்போ இது 10, இங்கே வந்தால் -10 வந்து +10 ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரும்? Vs = 30 meter per second. Option D is the answer. Yes, option D. Yes, very good. D is the answer. 30 meter per second. Super, good.
ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 2D. இது வரைக்கும் நம்ம பார்த்து 1 டைமென்ஷனல். புரியுதா? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 1D. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது 2 டைமென்ஷனல். ஓகேவா? ஸோ 2 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அதில் ஹெட்டிங்கே கம்மி தான். எப்படி மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் தான் இதில் மெயின் ஹெட்டிங். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு இல்லை வெக்டாரும் இது உள்ள தான் வரும், ப்ரொஜெக்டைல் மோஷன் இதில் தான் வரும். வெக்டாரோட பேசிக் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக தெரியணும். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 வெக்டார்ஸ் ஒரு பாயிண்ட் ட்ராவல் ஆகும்போது ரிசல்டன்ட் வெக்டார், அதுக்கப்புறம் மேக்னிடியூடு, அப்புறம் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வெக்டாரில் நல்லா தெரிஞ்சோம்னா அப்புறம் டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், இது எல்லாமே பேசிக்காக வெக்டார் ரிலேட்டடாக வரது எல்லாமே இந்த சாப்டருக்கே வந்துடும். அப்புறம் டாப்பிக்காக இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் இஸ் த ப்ரைமரி ஹெட்டிங். ஸோ அதில் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு த்ரோ பண்ணும்போது என்ன வரும், ரேஞ்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டு போகுது, எவ்வளோ ஆங்கிள் நம்ம த்ரோ பண்ணுறோம், எவ்வளோ இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறோம், மேக்ஸிமம் ஹைட் இருக்கும்போது என்ன வெலாசிட்டி இருக்கும், கிளியர். இது பேஸ் பண்ணி தான் திரும்ப கொடுக்கணும். பட் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகே. ஸோ ப்ராப்ளம் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலாஸ். ஸோ இது ஃபார்முலாஸ் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம சில விஷயங்களை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ இந்த கொஷினை படிங்க. ஃபார் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ப்ரொஜெக்டல் அட் ஆங்கிள்ஸ் 45 டிகிரி மைனஸ் தீட்டா, 45 டிகிரி ப்ளஸ் தீட்டா, த ஹரிசாண்டல் ரேஞ்ச் டிஸ்கிரைப்ட் பை த ப்ரொஜெக்டல் ஆர் இன் த ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க ப்ரொஜெக்டல் மோஷனில். ஓகேவா? இப்போ நான் த்ரோ பண்ணும்போது இவ்வளோ தூரம் அது ரேஞ்ச் ரீச் ஆகிருக்குது. இப்போ நான் த்ரோ பண்ண ஆங்கிள் வந்துட்டு தீட்டா என்ன எடுத்துக்கிறேன்னா மேக்ஸிமம் ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் த்ரோ பண்ணும்போது அதனுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்போ ரீச் பண்ண வைக்கலாம், அந்த அதே வெலாசிட்டி மாற்றக்கூடாது. எந்த ஆங்கிளில் த்ரோ பண்ணும்போது இந்த ரேஞ்சு மேக்ஸிமம் கீழே போய் இந்த விழுது எக்ஸ் ஆக்சில் அதிகபட்ச தூரம் கொண்டு வரணும் அப்படின்னா எதில் பாசிபிள், தீட்டா 45 டிகிரியாக இருக்கும்போது தான் ரேஞ்சு மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி த்ரோ பண்ணும்போது அதே வெலாசிட்டியில் 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் த்ரோ பண்ணுறீங்கன்னா ரேஞ்சு கம்மியாக இருக்கும் அதர் தென் 45 இருந்தால். இப்போ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வி ஹாவ் எ ரூல், ஒரு ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே கெட் பண்ணியிருக்கிறாங்க, மேத்தமேட்டிக்கலாகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த மீனிங் என்ன அப்படின்னா இது பேர் என்னது 45 மைனஸ் தீட்டா, இது வந்துட்டு 45 ப்ளஸ் தீட்டா. 45 டிகிரியில் ரேஞ்சு மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? 45லேருந்து ஏதோ ஒரு ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணுறீங்க, 45லேருந்து ஏதோ ஒரு ஆங்கிளை ஆட் பண்ணி த்ரோ பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே கீழே விழுற பாயிண்ட்டு சேமாக இருக்கும். அதாவது ரேஞ்சு சேமாக இருக்கும், ஹைட்டு வேறு வேறு. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தீட்டா 15 டிகிரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தீட்டாவை நான் 15 டிகிரி எடுக்கிறேன். அப்போது 45 மைனஸ் தீட்டா எனக்கு என்ன கிடைக்கும், 45 மைனஸ் 15 30 டிகிரின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும், 30 டிகிரி. 45 ப்ளஸ் தீட்டா என்ன கிடைக்கும், 45 ப்ளஸ் 15 60 டிகிரின்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதே வெலாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை, இதாவது 45 த்ரோ பண்ண அதே வெலாசிட்டி ஆப்ஜெக்டை நீங்கள் 30 டிகிரியில் த்ரோ பண்ணும்போதும் அதாவது 45 மைனஸ் தீட்டா 15 நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ஏதோ ஒரு ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணுறீங்க, அதே ஆங்கிளை அந்த 45 ஆடும் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆங்கிள் வருதோ அதாங்க அந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் என்னவாக இருக்கும், ரேஞ்சு சேமாக இருக்கும். அப்போ 45 மைனஸ் தீட்டான்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் 30 டிகிரியில் த்ரோ பண்ணும்போது எவ்வளோ ரேஞ்சு போகுமோ 60 டிகிரியில் த்ரோ பண்ணாலும் அதே ரேஞ்சு தான் இருக்கும். அதான் அதுக்கான ஆன்சர் நான் சொன்னது. புரியுதா? ஸோ இதை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். இது இன்னொரு மெத்தட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணியிருக்கிறீங்க 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். ஸோ அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் த்ரோ பண்ணிங்கன்னா அந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரணும், 90 டிகிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். என்ன வரணும், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த 2 ஆங்கிள்ஸ் வந்துட்டு 90 வந்து நம்ம என்ன சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்லுவோம். ஸோ கொஷின் இப்படியும் கொடுப்பாங்க சில நேரத்தில். நான் ஒரு ஆப்ஜெக்ட் 30 டிகிரியில் த்ரோ பண்ணுறேன், இன்னொரு ஆப்ஜெக்டில் 60 டிகிரியில் த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா அதோட ரேஞ்ச் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் த்ரோ பண்ணுறது ஆங்கிள் ஆட் பண்ணுங்கள், 30 60 ஆட் பண்ண என்ன வரும், 90. அப்போ சம் ஆஃப் த 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஒரே வெலாசிட்டியில் த்ரோ பண்ணும்போது அதோட சம்மு வந்து 90 டிகிரி வந்ததுன்னா அதனோட ரேஞ்ச் சேம்னு அர்த்தம். அப்படி இருந்தால் இந்த எல்லா கேஸுக்கும் என்ன கிடைக்கும்,
என்ன கிடைக்கும் ரேஞ்ச் வந்து சேமாக இருக்கும் ரேஞ்ச் வந்து சேமாக இருக்கும் எதுக்கு தீட்டா 1க்கும் சரி தீட்டா 2க்கும் சரி இல்லை 45 மைனஸ் தீட்டா 45 ப்ளஸ் தீட்டா புரிஞ்சுதா ரேஞ்சு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இதை இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ எது வேணாலும் எடுக்கலாம் இப்போ நீங்கள் 45லேருந்து ஒரு 10 செப்பரேட் பண்ணுறீங்கன்னா 35ன்னு வரும் 10 ஆட் பண்ண 55 டிகிரியில் த்ரோ பண்ணாலும் 35 டிகிரியில் த்ரோ பண்ணாலும் ரேஞ்சு சேம் அவ்வளோதான் அது 45 மைனஸ் தீட்டா 45 ப்ளஸ் தீட்டா இதில் சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் 90 டிகிரி அப்போ ரெண்டு ரேஞ்சு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்கும் ரேஞ்சு ஈக்குவல் அப்போது ரேஞ்ச் ஆஃப் 45 மைனஸ் தீட்டா பை ரேஞ்ச் ஆஃப் 45 ப்ளஸ் தீட்டா எடுத்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே ரேஞ்ச் என்ன கிடைக்கும் ஒரே ரேஞ்சு கிடைக்கும் ஆறுன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் 1:1 ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1:1 ரைட் எஸ் வெரி குட் தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ் இந்த டைப் ஆஃப் கொஷின் நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்க நம்ம நிறைய பார்ப்போம் பாருங்கள் ஒரே கொஷின் தான் அதை எப்படியெல்லாம் திரும்ப கேட்டிருக்கான்னு பார்ப்போம் இப்போது 2 projectiles are fired from the same point with the same speed இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியான்னு பார்க்கணும் வெலாசிட்டி ஒன்றா இருந்து 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் த்ரோ பண்ணால் தான் இது பாசிபிள் வெலாசிட்டி மாறுது அப்படின்னா வில் நாட் கெட் த சேம் ரிசல்ட் ஏன்னா வேறு வெலாசிட்டின்றது வேறு ஒரே வெலாசிட்டி 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ன்றது தான் கண்டிஷன் சொல்கிறது புரியுதா ஸோ அப்போ 60 டிகிரி ஃபஸ்ட்டு கேஸுக்கு செகண்ட் கேஸ் 30 டிகிரி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒரு ஆப்ஜெக்ட்டு சேம் ஸ்பீட்லேருந்து சேம் பொசிஷன் ஒரே பாயிண்டில் ஃபிக்ஸ்டு பொசிஷன் 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வித் சேம் ஸ்பீடு அப்படி இருந்தால் அந்த 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணி பார்க்கணும் ஆட் பண்ண என்ன வரணும் 90 டிகிரி வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்போது என்ன அர்த்தம் அந்த ரெண்டு கேஸோடைய ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும் 60 டிகிரியில் என்ன ரேஞ்சு போச்சோ அதே ரேஞ்சு தான் என்ன கிடைக்கும் 30 டிகிரியும் கிடைக்கும் ஸோ இப்போ ஆப்ஷனில் ஹரிசாண்டல் ரேஞ்ச் வில் பி சேம் இதில் எது சேமாக இருக்குன்னு கேட்குறாங்க ஹைட்டு கிடையாது தப்பு அதுக்கப்புறம் லேண்டிங் வெலாசிட்டியும் கிடையாது ஓகே தேர் டைம் ஆஃப் ஃப்ளைட் வில் பி சேம்னு கேட்டிருக்காங்க அதுவும் கிடையாது ஓகேவா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகும்போது புரியுதா ஸோ அப்போ இது அதே கொஸ்டின் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க அதே கொஸ்டின் தான் இதுவும் இதே எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் இஃப் a body of mass m is thrown with velocity 30 degree with the horizontal another body same speed at an angle of 60 degree to the horizontal அப்படின்னா the ratio of the horizontal range a to b என்ன வரும்னு கேட்டிருக்காங்க என்ன வரும் 1:1 நான் சொல்கிறது புரியுதா கொஸ்டின் ஒன்று தான் அந்த ஒரே கொஸ்டின் என்னென்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் வேறு என்ட்ரன்ஸ் கொஸ்டினில் கேட்டது தான் ஏன்னா இது ரொம்ப அதிகமாக ரிப்பீட் ஆன ஒரு ஃபேமஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த சாப்டரில் ஸோ அப்போ வெரி சிம்பிள் ஒரே கொஸ்டின் எப்படியெல்லாம் வேறு வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க இப்போ இதுவும் அதே கொஸ்டின் தான் 2 bodies of mass same mass are projected with same velocities angle வந்துட்டு 30 டிகிரி ஆனால் அந்த வார்த்தை நீங்கள் பார்ப்பீங்க சேம் வெலாசிட்டின்ற வார்த்தையை பார்ப்பீங்க ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்ன வந்துருன்னு கேட்டிருக்காங்க முன்னாடி பார்த்தா அதே கொஸ்டின் என்ன ஒரு ஆப்ஷன் ஏ வெரி குட் எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க இப்போ ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இது அதே கொஸ்டின் தான் ஆப்ஷன் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க 2 projectiles same mass with the same velocity thrown at an angle 60 degree and 30 degree with the horizontal எது மாறாதுன்னு கேட்குறாங்க 60 டிகிரி 30 டிகிரியில் த்ரோ பண்ணிங்கன்னா 60 டிகிரி 30 டிகிரியில் த்ரோ பண்ணால் 90 டிகிரி அப்போ எது மாறாது ரேஞ்ச் மாறாது ரேஞ்ச் சேம் நம்ம இப்போ தான் பார்த்தது ஸோ அப்போ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கொண்டு வரணும் எது மாறாதுன்னா ஃப்ளைட்டு மாறிடும் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு வேறுன்ற கேஸுக்கு வேறு மேக்ஸிமம் ஹைட்டு மாறிடும் ஆல் ஆஃப் தம் வரவே முடியாது ஸோ இப்போ ஆன்சர் பி ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஸோ அதே கொஷின் தான் ஆப்ஷன் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எஸ் இந்த டைப் ஆஃப் கொஷினும் நிறைய ரிப்பீட் ஆன ஒரு கொஷின் இப்போ பார்க்க போகிறது இப்போ முதல்ல நம்ம பார்த்த ஒரு டைப் ஆஃப் கொஷின் அதுவும் அதிகமாக ரிப்பீட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிற கொஷின் a ball is projected from point A with velocity 20 meter per second ஓகேவா அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க அதாவது இது ஆக்சுவலாக டயக்ராம் இப்படி கொடுத்துருக்குறாங்க இப்படி த்ரோ பண்ணுறதா கொடுத்துட்டாங்க இப்படி இந்த ஆப்ஜெக்ட் வந்துருக்கு ஓகே இப்படி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் ஸோ அது ப்ரொஜெக்டல் மோஷன் இப்படி த்ரோ பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க u வந்துட்டு 20 மீட்டர் பர் செகண்ட் எவ்வளோ ஆங்கிளில் த்ரோ பண்ணியிருக்காங்கன்னா 60 டிகிரியில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஹையஸ்ட் பாயிண்ட் பி இருக்கும்போது வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த இடத்துலனா
இந்த ஹையஸ்ட் பாயிண்டில் என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஜெக்டைல் மோஷனில் நம்ம த்ரோ பண்ணும்போது வெலாசிட்டி என்ன ஆகிட்டே போகும்னா எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி என்ன ஆகாது, எங்கேயுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. எல்லா இடத்துலையும் சேம் ஆன்சர் தான் இருக்கும். பிகாஸ் அதுக்கு ரீசன் தெரியும். எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன் இருக்காது. கிராவிட்டி டவுன்வர்டில் ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் என்ன கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்காது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ அப்போது வெலாசிட்டி உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் சேஞ்சே ஆகாது. பிகாஸ் தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன். ஸோ அப்போ இங்கே இனிஷியலாக வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னா யூஎக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, அது எதுக்கு ஈக்குவல், யூ காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஒய் ஆக்சில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே போகும். மேக்ஸிமம் ஹைட்டு போகும்போது ஒய் ஆக்ஸோட வெலாசிட்டி 0 ஆகிடும். எக்ஸ் ஆக்சிஸில் இனிஷியலாக என்ன இருந்துச்சோ அந்த வெலாசிட்டி அப்படியே இருக்கும். யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. இனிஷியலாக எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் என்ன வெலாசிட்டி இருந்துச்சோ மேக்ஸிமம் ஹைட் இருக்கும்போது அதே வெலாசிட்டி தான் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? மேக்ஸிமம் ஹைட் இருக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சில் என்ன இருந்துச்சோ அதே தான் மேலே இருக்கும். ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி 0 ரெடியூஸ் ஆகிட்ட போட்டு மேக்ஸிமம் 0 ஆகிடும். பிகாஸ் கிராவிட்டி ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டே போயிடும். ஸோ எக்ஸ் ஆக்சில் எந்த ஆக்சிலரேஷன் இல்லாததுனால எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இவ்வளோ தான். இதான் டேட்டா கொடுத்துட்டாங்க, இதான் டயக்ராமு. இப்போ ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். ஓகேவா, மேக்ஸிமம் ஹைட்டோட இது ஃபார்முலா. இது வெலாசிட்டி at maximum height in projectile motion. ஓகேவா, மேக்ஸிமம் ஹைட்டில் இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸுக்கு. அப்போது யூஎக்ஸ் தான் கொஸ்டினாக கேட்டுருக்குறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 20 மீட்டர் பர் செகண்டில் த்ரோ பண்ணுறாங்க. அது 20. தீட்டா எவ்வளோ கொடுக்குறாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேக் பண்ண ஆங்கிள் 60 டிகிரி, காஸ் 60. 60க்கு பதிலாக 1/2 கேன்சல் பண்ண என்ன வரும், 10 மீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகேவா, 10 மீட்டர் பர் செகண்ட். ரைட். பயாலஜி சொல்லலையா? ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் சார் சொல்லுவாங்க. மேபி அவங்க டீட்டெயில் கிடச்சிருக்காரு நினைக்கிறேன். வெரி சூன் யூல் கெட். ரைட். ஓகே. இல்லை, எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். டோன்ட் வரி. நம்ம எல்லாருக்கும் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், சில பேருக்கு கொஞ்சம் மீடியமாக போகணும், சில பேருக்கு ஸ்லோவாகவும் போகணும். ஸோ எல்லாருக்கும் புரியணும், அதுதான் நம்மளுடைய மெயின் எய்ம். ஸோ யாருக்குமே அது டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது எந்த சப்ஜெக்ட்டுமே. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சில எனக்கு நான் ஃபாஸ்ட்டாக போட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் யாருக்கு என்னென்ன பிக்கப் மைண்ட் செட்டுன்னு எனக்கு தெரியாது, அந்த ஸ்பீடு. ஸோ அதனால் எல்லாருக்கும் புரிகிற அந்த ரேஞ்சு இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கிறேன். சொல்கிறது புரியுதா? ஏன்னா தெரியும் எனக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிங்க சார் அப்படின்னு கேட்பாங்க, சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சார் அப்படின்வாங்க. ஸோ எய்ம் ஃபைனலாக எல்லாருக்கும் புரியணும். ஸோ ஸ்லோவாக போனாலும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் புரிஞ்சிட முடியும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேகமாக போகணும்னு நினைப்பாங்க. பட் எனிவே நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபைன். ஓகேவா, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ அதனால் எல்லாருக்கும் கவர் பண்ணணும். தட் இஸ் மை எய்ம். அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரியா? ஏன்னா நான் என்னோடய ஸ்பீடுக்கு போயிடக்கூடாது. ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. The speed of a projectile at its maximum height is half of its initial speed. The angle of projection என்ன கேட்டிருக்காங்க. அதே டயக்ராம் தான், அதே கொஸ்டின் தான் இது. பட் என்னென்னா டேட்டா மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்க. இது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது இப்படி த்ரோ பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய டேட்டா என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்டில் இட்ஸ் மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது, இந்த இடத்துல இந்த மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது என்ன கொடுத்துருக்குறாங்க, வெலாசிட்டி வந்துட்டு நம்ம யூஎக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, half ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி நம்ம இங்கே த்ரோ பண்ணுறது, இதுதான் யூ, இது நம்ம த்ரோ பண்ணது. ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷனில் நம்ம அதை த்ரோ பண்ணியிருக்கிறோம். ஸோ த்ரோ பண்ணதுக்கப்புறம் அந்த மேக்ஸிமம் ஹைட்டு போகும்போது அதனுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, half ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இந்த தீட்டா எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. இந்த தீட்டா வந்துட்டு எவ்வளோவா இருந்திருக்கும், தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் தான் என்னது, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ரைட்?
அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்க கேட்டிருந்தது தீட்டா கேட்டுருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணுங்கள். ux ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, u/2. ஹையஸ்ட்டு பாயிண்டில் மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது ux எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன், u cos தீட்டாவுக்கு ஈக்குவல். ஸோ ux ரீப்ளேஸ்டு பை u cos தீட்டா ஈக்குவல் டு u டிவைடட் பை 2. ஸோ இந்த u கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ cos தீட்டா ஈக்குவல் டு 1/2. ஸோ இப்போ எந்த ஆங்கிளுக்கு நமக்கு 1/2 கிடைக்கும் தீட்டா, cos தீட்டாவில் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரியா, cos 60யோட வேல்யூ என்ன, 1/2. எஸ், வெரி குட். cos 60யோட ஆன்சர் வந்துட்டு 1/2. ரைட், புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்தது a cricket ball is thrown by a player at a speed of 20 meters per second in a direction 30 degree above the horizontal. The maximum height attained by the ball. இது டைரக்டாக ஃபார்முலா. ப்ரொஜெக்டைல் மோஷனில் மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் ஹைட் h ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும், u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. u square sin square theta divided by right. Very good. Yes, substitute பண்ணுங்க இதில், அவ்வளோதான். that ஃபார்முலா தான். u என்ன கொடுத்துறாங்க கொஷினில், 20 மீட்டர் per second. ஸோ அப்போ 20 ஸ்கொயர் கரெக்டா, 20 ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 30 பை 2 இன்ட்டு ஜிக்கு பதிலாக 10. ஸோ அப்போ சால்வ் பண்ணுங்க இதை. இது 400 sin 30 எதுக்கு ஈக்குவல், 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1/4 பை 20. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் 100 0 0 கேன்சல் ஆகிடும். ஃபைனல் என்ன கிடைக்கும், 5 மீட்டர். Option B is the answer. Yes, option B is the answer. ஓகேவா? சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட். கண்டிப்பாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, பிரேக் வேணுமா, இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் செஷன் முடிஞ்சிடும். சரியா? கண்டிப்பாக லைக் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ வரீங்க பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட். ஏன்னா இந்த வீடியோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான், அதை நிறைய நீங்கள் வியூஸ் பார்க்குறது, நீங்கள் நிறைய லைக் பண்ணும்போது தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரீச் ஆகும். ஸோ அப்போ நிறைய பேருக்கு அது வந்துட்டு இன்னும் அந்த எக்ஸாம் டைமில் அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க, அது ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது போய் சேரணும் இல்லையா? ஏன்னா நாலேஜ்ன்றது எல்லாருக்கும் சேர வேண்டியது. நாலேஜ் எப்பயுமே ஒரே இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது. அது எங்கே இருந்தாலும் சரி, நாலேஜ்ன்றது எப்பயுமே என்ன ஆகிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கணும் எல்லாருக்கும். அப்போ தான் எல்லோரும் நல்லா க்ரோ ஆக முடியும், கண்ட்ரி க்ரோ ஆக முடியும். ஸோ எல்லோரும் சேர்ந்து வளர்ந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நாலேஜ் அது எப்படியாவது த்ரூ மீடியா மூலிமா போகலாம், டைரக்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறது மூலிமா போகலாம். எப்படி போனாலும் ஃபைனலாக அது போய் சேர்ந்துடணும். ஓகே, தட் இஸ் அல்டிமேட் எய்ம் எல்லாருக்குமே. நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறது எல்லாமே நம்மளுடைய க்ரோத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நாலேஜ் கெயின் பண்ணி நல்லா வளரும்போது சொசைட்டி நல்லா இருக்கும், கண்ட்ரி நல்லா இருக்கும். ஸோ நமக்கும் அது ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருந்துட்டு அது நம்மக்கிட்டே இருந்ததுன்னா அது யூஸ் கிடையாது. அதனால் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அதனால் டோன்ட் ஃபர்கெட், மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின். இந்த மேக்னிடியூட் ஆஃப் சம் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டார்ஸ். அப்போ ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நீட் கொஸ்டின் தான். இது டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப 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 சிம்பிள் கொஸ்டின். சொல்கிறது புரியுதா? ரைட். டூ வெக்டார்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஃபார்முலா என்ன வரும்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta அப்படின்னு வரும். இன்னொன்று டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ வெக்டார்ஸ், ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்
equal to root of a square plus b square minus 2ab cos theta. இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இங்கேயும் a ஸ்கொயர் இருக்குது b ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்குது. இந்த டேர்ம் இங்கே ப்ளஸுக்கு மைனஸ் இருக்குது. இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சுன்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆக முடியும். அப்போது இங்கே காஸ் தீட்டா இருக்குது. இதை எப்போ 0 ஆக முடியும்? என்ன மாதிரி வேல்யூஸ் இருந்தால் 0 ஆக முடியும்? தீட்டா 90 டிகிரி போட்டால் எனக்கு காஸ் 90 என்ன ஆகுதுன்னு பாருங்கள். காஸ் 90 டிகிரி 0 ஆகிடும். காஸ் 90 டிகிரி 0 ஆச்சுன்னா இதை எப்படி எழுதலாம்? இப்போது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக? இதை எடுத்து போய்ட்டு ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ எது மட்டும் மீதி கிடைக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? மேக்னிடியூட் ஆஃப் sum of two vectors, magnitude of sum of two vectors is equal to magnitude of difference of two vectors. Magnitude of different two vectors இருக்கும்போது என்ன ஆங்கிள் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரணும்? ஆப்ஷன் D is the answer. ஓகேவா? 10 minutes break வேணுமா? ஓகே. ஸோ டைம் ஆக்சுவலாக என்ன ஆகுது? ஓகே ஃபைன், ஒரு 10 minutes எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ரொம்ப நேரமாக லிசன் பண்ணுறீங்களா? அதனால் டயர்ட் ஆகிட்டிங்களா? ஓகே, 8:30 ஆகுது. இப்போ கண்டினியூ 8:40. ஓகேவா? ஸோ ஒரு 10 minutes பிரேக் எடுத்துங்க, தென் வில் கண்டினியூ. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நான் இந்த செஷன் நம்ம இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் கிராஃப் நம்ம கொஞ்சம் தனியாக இன்னொரு செஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம்.
எஸ் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இது ஒரு நீட் கொஸ்டின். The x and y coordinates, the x and y coordinates of the particle at any time x equal to 5t minus 2t square, y equal to 10t, where x and y are in meters in t seconds, the acceleration of the particle at t equal to 2 seconds எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் தனியாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்ஸோட ஆக்சிலரேஷன், எக்ஸ் ஆக்ஸோட வெலாசிட்டி, அதுக்கப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸ் ஆக்ஸ் ஆக்சிலரேஷன், ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன பண்ணணும், ஒய் ஆக்ஸ் ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் ஐ கேப் ஜே கேப் எடுத்து ரிசல்டன்ட் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போது இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 5t மைனஸ் 2t ஸ்கொயர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், dx பை dtன்னு கிடைக்கும். இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸ் சாரி எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி vx அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 5 into t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் என்ன ஆகிடும் 4t. ஸோ அப்போ ஃபைனலாக 5 மைனஸ் 4t, இது vx. இது அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட், இது 2 டைமென்ஷன், அதனால் 1 டைமென்ஷன் தான் அதே தான் ஃபார்முலா, அதே தான். 2 டைமென்ஷன் தான் எக்ஸ் ஆக்சிஸ் தனியாக பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் தனியாக பண்ணணும். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 4 into t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10tன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டீயால் ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி கிடைக்கும், தட் இஸ் vy dy பை dt. சொல்கிறது புரியுதா? அப்போ 10 into t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸ்பான்சர் கிடைக்கும் 10 அப்படின்னு கிடைக்கும். ஒய் ஆக்சிஸ் ஆக்சலரேஷன் ay ஈக்குவல் டு dvy பை dt, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அப்போ டோட்டல் ஆக்சலரேஷன் a வெக்டார் ஈக்குவல் டு ax i கேப் ப்ளஸ் ay j கேப். ax எவ்வளோ வந்திருக்கு, -4 i கேப், இது 0 ப்ளஸ் 0 j கேப். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும், -4 i கேப். ஸோ ஆன்சர் இஸ் -4 மீட்டர் பர் செகண்ட். ஆக்சலரேஷன் என்ன கிடைச்சிருக்கு, -4 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சொல்கிறது புரியுதா? இதே ப்ராப்ளமை இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். நீங்கள் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண முடியும், தட் ஆல்சோ பாசிபிள். இது நார்மல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. x ஈக்குவல் டு 5t, x ஈக்குவல் டு 5t மைனஸ் 2t ஸ்கொயர். இதை கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்கள். s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half ஆஃப் at ஸ்கொயர் வரும் பாருங்கள். யூக்கு பதிலாக இங்கே 5 இருக்குது, ஏவுக்கு பதிலாக எங்கே இருக்குது, இது எப்படி ஈக்குவேட் பண்ணணும் பாருங்கள். இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்கள். எப்படி ஈக்குவேட் பண்ணணும், half ஆஃப் at ஸ்கொயர் டேர்மை எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க, மைனஸ் 2t ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். s ஈக்குவல் ut ப்ளஸ் half ஆஃப் at ஸ்கொயர். அதனால் ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், t ஸ்கொயர் கேன்சல், -2 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும், -4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ த சேம் ஆன்சர் யூ வில் கெட். இதுவும் இப்படியும் போடலாம். இது ஆக்சுவல் மெத்தட், இதான் மீனிங். ஒய் ஆக்சில் நான் ஏன் போடலை அப்படின்னா, இது வந்து s ஈக்குவல் டு ut மட்டும்தான் இருக்குது, ஆக்சிலரேஷனில் இல்லை, அந்த டேர்மே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், ஆக்சிலரேஷன் அங்கே 0ன்னு அர்த்தம். அதை பார்த்தாலே சொல்லிடலாம். இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே நம்ம என்ன சொல்லிட முடியுங்க, இதில் இந்த கேஸில் y ஈக்குவல் டு 10t அப்படின்னா இந்த ஃபார்மேட்டு கூட கம்பேர் பண்ணும்போது s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half ஆஃப் at ஸ்கொயர் எடுத்தால் இங்கே t ஸ்கொயர் டேர்மே கிடையாது. அப்போது ஆக்சலரேஷன் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், 0 அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? இந்த ஆக்சுவலாக நம்ம எக்ஸ் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். a ஈக்குவல் டு -4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். புரிஞ்சுதா? புரியலையா? என்ன புரியல இதில்? இந்த கிவன் ஈக்குவேஷனை நான் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்குறது எந்த ஃபார்மெட் இருக்குன்னா, s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half ஆஃப் at ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு டேர்மும் கரஸ்பாண்டிங் டேர்ம்.
அப்போ இது ரெண்டு நான் ஈக்குவேட் பண்ணால் ஆக்சலரேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். இந்த ஃபார்மெட்டு இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்மெட் அது, அதாவது ஆக்சலரேஷனுடைய வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சிருக்கிறது இந்த ஆன்சர். இது ஆக்சலரேஷன் என்னவா இருந்திருக்குன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கம்பேர் பண்ணுறோம். ரைட்? ஸோ அதனால் இதை கூட கம்பேர் பண்ணும்போது எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸு, 5tக்கு பதிலாக யூடின்னு போட்டால் டிடி கேன்சல் U5, இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் ஆக்சலரேஷன் என்னென்னு கிடச்சிரும். இது அதர் மெத்தட். ஒய் ஆக்சிஸில் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒய் ஆக்சிஸ் y = 10t, s = ut + half of at² போடும்போது இந்த இடத்துல t² டேர்மே கிடையாது. அதனால் ஒய் ஆக்சிஸில் 0ன்னு போட்டுட்டேன். அந்த டேர்மே இல்லை, அது இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்குது, தட் இஸ் -4 m/s². அதர்வைஸ் இப்படி தான் போடணும். எக்ஸ் ஆக்சிஸோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வெலாசிட்டி என்ன ஆக்சலரேஷன், ஒய் ஆக்சிஸில் என்ன வெலாசிட்டி வரும் என்ன ஆக்சலரேஷன் வரும். ஸோ அதை வச்சு ரிசல்ட் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி. தட் இஸ் அதர் மெத்தட். புரியுதா? ஸோ ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லா பார்த்த உடனே இது கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்குன்னு தோணுச்சுனாலே நீங்கள் அதை வச்சு கம்பேர் பண்ணி என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சரை கெட் பண்ண முடியும். தட் இஸ் ஒன் வே. சரியா? ஸோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வாங்க. இது அதே டைப் கொஸ்டின் தான். ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். தி எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எ பார்ட்டிகல் அட் எனி டைம் t இஸ் கிவன் பை x = என்ன கொடுத்துருக்குறாங்க, x = 7t + 4t². ஸோ அப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க இதை, dx/dt இது vx. அப்போது இது 7 × t 1 ஆகிடும் ப்ளஸ் 8t. அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 7 + 8t = vx. அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ax கிடைக்குமா, dvx/dt. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 ஆகிடும். இது 8 m/s. கரெக்டா? இப்போ புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? ஒய் ஆக்சிஸ் எடுங்க, y = 5t. ஸோ அப்போ vy கண்டுபிடிங்க, வெலாசிட்டி dy/dt. இப்போ 5 × t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஃபைனல் ஆன்சர் 5 மட்டும் கிடைக்கும். ay கண்டுபிடிங்க, y ஆக்சிஸ் ஆக்சலரேஷன் dvy/dt. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போது ஃபைனலாக எது மட்டும் தான் கிடைக்கும் ஆன்சரா, 8 m/s². இப்போ புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் அது இந்த ஃபார்மேட்டில் போட்ட மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போட்ட பாருங்க, அதுலேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ட்ரை பண்ணி என்ன வரும் பாருங்கள், x = 7t + 4t². x = 7t + 4t². கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுங்கள், s = ut + half of at². கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரெண்டு டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு டேர்மை வித் சைனோடு எடுக்கணும். ரெண்டு ப்ளஸில் இருக்கனால பிரச்சனை இல்லை. half of at² = 4t². ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், t² கேன்சல், j = இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 × 2 என்ன ஆகிடும், 8 m/s² கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் எடுத்திங்கன்னா y = 5t. அப்போ s = இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா s = ut + half of at² கம்பேர் பண்ணிங்கன்னா என்னது, t² டேர்மே கிடையாது. அதனால் ஆக்சலரேஷன் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இது ax, அது ay. ரைட்? இப்போ புரியுதா எப்படி ஈஸியாக நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன்னு? சார் நீங்கள் எப்படி வேணும் சால்வ் பண்ணிக்கோங்க. கொஷினை பாருங்கள், பார்த்த உடனே ஆக்சலரேஷன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருந்தாலும் யூ கேன் டூ இட். அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சரை கெட் பண்ண முடியும். தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு ஃபைண்ட் த ஆன்சர். ரைட்? இந்த கொஸ்டின் பாருங்கள். A bullet is fired from a gun at the speed of 280 m/s. In the direct order, maximum height attained கேட்டிருக்கிறாங்க. நீட் கொஸ்டின் 2023. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா என்ன, வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு? ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஹைட்டோடைய ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் ஹைட்டு u² sin² θ divided by 2g. கரெக்டாக? u² sin² θ divided by 2g. கிளியர்?
இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். டேரக்ட் ஃபார்முலா எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிராவிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9.8ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க நார்மலாக 10னே கொடுத்துருக்கலாம், பட் என்ன கொடுத்துருக்காங்க 9.8. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமில் கிராவிட்டியை பர்டிகுலராக 9.8 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ இங்கே எலிமினேஷனுக்கான வேல்யூ அதில் கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் அப்படி தான் இருக்கும். ஜென்ரலாக 10ன்னு கொடுத்துருவாங்க, இப்போ ஸ்பெசிஃபிக்காக 9.8 மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அதனுடைய எலிமினேட் பண்ணக்கூடிய காம்பனண்ட் ஃபார்மேட்டில் நியூமரேட்டர் வேல்யூஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? மோஸ்ட் ஆஃப் த கேஸ், நாட் ஆல்வேஸ், மெஜாரிட்டி டைமில் அப்படி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி, ஏன் 9.8 கொடுத்தாங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம அதெல்லாம் யோசிக்கணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏன் 10னே கொடுத்துருக்கலாம்ல, ஏன் 9.8 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை ஏதோ டைமை வேஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படி கிடையாது. என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஸோ அதனால் இந்த கேஸுக்கு அவங்க அந்த மாதிரி டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், யூ வந்துட்டு 280 ஸ்கொயர். ஸோ அதை எப்படி வர 280 இன்ட்டு 280 இன்ட்டு தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30. ஸோ அதனால் sin ஸ்கொயர் 30 டிவைடட் பை அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க 2g வந்து 9.8. ஸோ அதை நான் 9.8னே வச்சுக்கிறேன். இப்போ சால்வ் பண்ணுங்கள். 280 இந்த 2 ஆக்சுவலாக கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை கேன்சல் பண்ணால் இங்கே என்ன ஆகிடும் 140. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது எழுதுங்க 280 இன்ட்டு 140 sin 30ஓட வேல்யூ 1/2. ஸோ அப்போ எப்படி அதில் 1/2 1/2ன்னு வச்சுக்கலாம். நான் அதாவது 1/4ன்னு போட்டுக்கலாம், இல்லை 1/2ன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், திரும்ப இதை கேன்சல் பண்ணுங்கள். மறுபடியும் இது 2 ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன வரும் 140. இதை 2 ஸ்ட்ரைக் பண்ணால் 70. கரெக்டா? இப்போது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 98 அதை மாற்றுறதுக்காக மல்டிப்ளை 10/10 மல்டிப்ளை பண்ண போகிறேன். 140 இன்ட்டு 70 இன்ட்டு 10 பை 98 டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டேன். ரைட், இப்போ பாருங்கள், வாட் இஸ் 14 இன்ட்டு 7? 14 இன்ட்டு 7 10³ பை 98 நான் வச்சுக்கிறேன் கன்வீனியண்ட்டாக நான் சால்வ் பண்ணுறதுக்காக. 14 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 10 இன்ட்டு 7 70, 4 இன்ட்டு 7 28, 70 + 28 என்ன வரும் 98ன்னு கிடைக்கும். புரியுதா? ஸோ அதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறேன். h = 98 பை 98 இன்ட்டு 10³ ஸோ ரெண்டு கேன்சல் ஈஸியாக ஆகிடும். ஆன்சர் என்ன வரும் 1000 மீட்டர். ஆப்ஷன் பி தானே, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸோ அதனால் அந்த வேல்யூ பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஏன் 9.8 கொடுத்தாங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஒருவேளை அந்த வேல்யூஸ் பார்க்கும்போது தெரியும் 280ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஈஸியாக வர மாதிரி இருக்கணுன்றதுனால தான் டேலி பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது 9.8ன்னு எடுக்கும்போது 10 விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கேஸுக்கு. ஏன்னா இட்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 98 வரும். 10 இருந்தாலும் ரவுண்ட் ஆஃப் வச்சு நியரஸ்ட் ஆன்சரை போட்டுருக்கலாம். சரியா? எப்படி இருந்தாலும் இதுக்கு நியரஸ்ட்டாக ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் 10 எடுத்து போட்டாலும். பட் அதுக்கு ரீசன் ஏன் கொடுத்தாங்கன்றதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இந்த வேல்யூஸ் ஏன் கொடுத்துருக்குறாங்க 9 10ன்னு கொடுக்காம அப்படின்னு யோசிச்சிங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஒரு ப்ராப்ளமே இப்படியெல்லாம் யோசிக்க பழகணும். இதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குமா இந்த ப்ராப்ளமில் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு அது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய க்ளூ கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் எ ப்ரொஜெக்டல் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஹரிசாண்டல் ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு சொல்லிட்டாங்க ஈக்குவல். ஓகேவா? ஹைட்டும் ரேஞ்சும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா தீட்டா என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க. மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா என்ன u² sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்சு 2u sin t. கரெக்டா? 2u தானே மேக்ஸிமம் ரேஞ்சுக்கான ஃபார்முலா 2u sin u² sin 2t θ/g. சாரி
இதுக்கு தான் u ஸ்கொயர் sin 2 theta by g. இதான் என்னது மேக்ஸிமம் ரேஞ்சுக்கான ஃபார்முலா. ஞாபகம் இருக்கா இது? இது மேக்ஸிமம் ஹைட்டுக்கு, இது மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g என்றது ஹைட்டுக்கான ஃபார்முலா ப்ரொஜெக்டைல் மோஷனில். ரேஞ்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2 theta by g. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் எந்த ஆங்கிளுக்கு ரேஞ்சும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் எதில் கேன்சல் பண்ணலாமா அதை ஸ்ட்ரைக் பண்ணிங்க. இங்கே u ஸ்கொயர் கேன்சல், g கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன இருக்குங்க, sin ஸ்கொயர் theta by 2 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே by 1 ஆயிடுச்சு. sin 2 theta எப்படி ஆகலாம்னா 2 sin theta into cos theta, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஞாபகம் இருக்கா? sin 2 theta எதுக்கு ஈக்குவல்? 2 sin theta into cos theta. ரைட்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்க. இங்கே வந்துட்டு sin தீட்டாவும் ஒரு ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 2 இங்கே கொண்டு போய்டும், காஸ் தீட்டாவை கொண்டு வந்துருங்க. ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே டேனில் இருக்குது. sin தீட்டா இந்த காஸ் தீட்டாவை இங்கே கொண்டு டிவிஷனுக்கு வந்துடும். 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும்? sin தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு 4. அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan inverse of 4. Option B is the answer. Theta equal to tan inverse of 4. Clear? இதுவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இது ஆன்சர் அவ்வளோதான், இது முடிஞ்சது. இன்னொரு ஆப்ஷனில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கேஸில் காட் தீட்டாவை கொண்டு வந்து என்ன ஆகும் பாருங்கள். sin தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4. ரெசிப்ரோக்கல் என்ன காஸ் பை சைன், கரெக்டா? ஸோ அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 4னா வாட் இஸ் காட் தீட்டா? இதே கேஸுக்கு காட் தீட்டா ஈக்குவல் டு 1/4. ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/4ன்னு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் டேன் கொடுக்காம காட்டுன்னு கொடுத்தாங்கன்னா இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுவும் கரெக்டு. இதை சைன் பை காசுக்கு பதிலாக காஸ் பை சைன்னு மாற்ற முடியும். இதே இதுதான் காசு சைன் எங்கே கொண்டு வந்துன்னா இந்த 1/4ன்னு இங்கே வந்துடும். ஸோ அதனால் தட் ஆல்சோ கரெக்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் கேட்கலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் காட்டில் கேட்கலாம். இது ஒரு ஸ்டாண்டர்டு ரிசல்ட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ரிசல்ட். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற அவசியமே கிடையாது. டேரெக்டாக ரெண்டு ரேஞ்ச் ஈக்குவலாக இருக்கும்போது tan inverse of 4 அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். காட்டில் கேட்டால் cot inverse of 4. இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்லாம் நமக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். A particle has initial velocity 2i cap plus 3j cap and acceleration 0.3i cap plus 0.2j cap. Magnitude of the velocity after 10 செகண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க u, அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் a. ஸோ கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எதில் கொடுத்துருக்காங்க? வெக்டார் ஃபார்ம். இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம் கொடுத்தாங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு? v வெக்டார் ஈக்குவல் டு u வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் இன்ட்டு t. v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at. அதே தான், அதை வந்து மேக்னிடியூடில் கொடுக்காம வெக்டார் ஃபார்மில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் v வெக்டார் ஈக்குவல் டு u வெக்டார் ப்ளஸ் at. u வெக்டார் என்ன கொடுத்துருக்குறாங்க? 2i cap plus 3j cap plus a வெக்டார் என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.3i cap plus 0.2j cap. டைம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 10. ஸோ ஃபஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2i cap plus 3j cap 10ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணினா 0.3 ஆகிடும், 3 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3i cap ப்ளஸ் 2j cap. ஸோ அப்போ i cap ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 + 2 5. 5i cap 3 + 2 இது 2 j cap ஆட் பண்ணால் இதான் v வெக்டார். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி கேட்டிருக்கிறாங்க. மாடுலஸ் ஆஃப் v வெக்டார் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i cap j cap கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 25 + 25 என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் 25 வருமா? தட் இஸ் 25 ரூட் எடுத்தால் 5 5√2 இல்லை 25 + 25 ஆட் பண்ணால் 50. ஓகேவா? ஸோ 50 2 × 5 சொல்லிக்கலாம். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு என்ன வரும்? 5√2 யூனிட்ஸ். ரைட்? எஸ் வந்துதா? ஸோ அதனால்
கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனும் வெக்டார்லையும் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் எல்லா மாடலில் இருக்கிற கொஷினை உங்களுக்கு அங்கே கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரே மாதிரி கொஷின் ஜஸ்ட் அப்படியே போட்ட மாதிரி இல்லாமல் ரிப்பீட்டட் மாடலும் இருக்கணும், எல்லா பாசிபிலிட்டியும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி வெக்டார் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்முலா எப்படி யோசிக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா தெரியணும் அப்படின்றதுக்காக. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2 projectiles are thrown same initial velocity making an angle of 45 degree 30 degree with horizontal respectively அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் their respective ranges என்னன்னு கேட்டுருக்கிறாங்க. ஸோ இது ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். ரேஞ்சோடைய ஃபார்முலா ஆக்சுவலாக என்ன? R = u² sin 2θ/g. இதான் என்னது ரேஞ்சோடைய ஃபார்முலா. கொஸ்டினில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோ அதெல்லாம் எனக்கு எடுக்க தேவையில்லை, ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும் எடுங்க. அதில் என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா சேம் இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ u² கான்ஸ்டன்ட் ரெண்டுத்துக்குமே, கிராவிட்டி கான்ஸ்டன்ட்டு. அப்போ ரேஞ்ச் எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது? ரேஞ்ச் டிபெண்ட்ஸ் ஒன்லி sin 2θ. புரியுதா? ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கும்போது. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி ரெண்டுமே ஒரே ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க, அது சேம், அதனால் அது மாற போகிறதில்ல. கிராவிட்டி ஃபிக்ஸ்டு, அதுவும் சேம். அப்போது ரேஞ்ச் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? இங்கே sin θ, தீட்டாவை மட்டும் தான் டிசைட் பண்ணியிருக்க போகுது. அப்போது ஆர் அவங்க எது ரெண்டுக்கு ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க? 45க்கும் 30க்கும். ஸோ அப்போ 45 டிகிரிக்கும் 30 டிகிரிக்கும் ரேஞ்சுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ sin 2 × 45 by sin 2 × 30. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது என்ன ஆகிடும்? sin 90 by sin 60. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். sin 91 sin 60 வேல்யூ √3/2 கரெக்ட்? அப்போ √2 எங்கே போடும்? நியூமரேட்டருக்கு போடும், 2/√3. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2:√3. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 2:√3. எஸ், வெரி குட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இப்போ புரிஞ்சுதா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. A ball is projected with kinetic energy E at an angle 60 degree to the horizontal. The kinetic energy of the ball highest point of its flight will become என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பால் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ அதில் இதுதான் அதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ். ux = என்ன வரும்? u cos θ அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். A ball is projected with kinetic energy E at an angle 60 degree to the horizontal. The kinetic energy of the ball maximum height இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ ஆங்கிளில் ப்ரொஜெக்டர் பண்ணியிருக்கிறாங்க? 60 டிகிரி. இது வந்துட்டு 60 டிகிரி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u. ஸோ நம்ம இதை இங்கே வச்சுக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி u. ஹையஸ்ட் பாயிண்ட் மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது ux எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? u cos θ. uy 0. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துட்டோம். மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது வெலாசிட்டியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ux = u cos θவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா y ஆக்சிஸ் வெலாசிட்டி 0 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதான் கொடுத்துருக்குறாங்க. இது இனிஷியல் வெலாசிட்டி u. இனிஷியலாக என்ன செய்ய? பால் இஸ் ப்ரொஜெக்டட் கைனெட்டிக் எனர்ஜி சிம்பிள் ஈன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க 30 டிகிரியில். இனிஷியலாக த்ரோ பண்ணும்போது கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது இங்கே இதான் த்ரோ பண்ணுறாங்க இனிஷியலாக. இங்கே கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியலாக எதுக்கு ஈக்குவலாம்? ½ m கைனெட்டிக் எனர்ஜி அவங்க ஈன்னு எடுத்துக்கிட்டாங்க, சரியா? அப்போ இப்படி எடுத்துக்கோங்க. கைனெட்டிக் எனர்ஜி இங்கே என்ன சொல்லிட்டாங்க? அது ஈன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ½ mv². இங்கே யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, அதனால் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம்? ½ mu². இதுதான் இனிஷியலாக. மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? இப்போது ux ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அங்கே என்ன வெலாசிட்டின்னு தெரியணும். இந்த வெலாசிட்டி என்னன்னு தெரிஞ்சால் இங்கே கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா அதே ½ mv² ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். புரியுதா? ½ × மாஸ் × வெலாசிட்டி ஸ்கொயர். இந்த வெலாசிட்டி என்னன்னு தெரிஞ்சால் தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் பாயிண்ட். ஏன்னா ஃபார்முலா ½ mv². எனக்கு வெலாசிட்டி தெரியணும். ஹையஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ux = u cos θ, θ = 60 டிகிரி, அதனால் cos 60.
ஸோ அப்போ u இன்ட்டு காஸ் 62 வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 1/2. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் ஃபைனலாக ux ஈக்குவல் என்னென்னு கிடைக்குது u/2ன்னு கிடைச்சிருக்கு. இதான் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்டில் கைனடிக் எனர்ஜி என்ன வரும் எனக்கு, அதை KE டேஷ்னு எடுத்துக்கிறேன். கைனடிக் எனர்ஜி அட்டு திஸ் பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்டில் half of mv², half of m ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல் uxக்கு ஈக்குவல். அதனால் half of m ux². கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா half of m ux². சொல்கிறது புரியுதா? அப்போ half of m uxக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், இங்கே uxக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம், சாரி u/2. uxக்கு பதிலாக அப்போ u/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வரும் half of m u²/4ன்னு வருமா, கரெக்ட், u²/4 இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி இதை இனிஷியலாக என்ன சொல்லிட்டாங்க ஈன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஈ உள்ளே கொண்டு வாங்க, ஏன்னா ஆப்ஷனில் எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க ஈயில் கொடுத்துருக்காங்க கனெக்ட் பண்ணி. அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம், half of m u²க்கு பதிலாக half of m u²க்கு பதிலாக ஈன்னு எழுதலாம். அப்போ அங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/4 half of m u², half of m u² ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு இதுக்கு பதிலாக ஈன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு e/4. e/4 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? என்ன ஆன்சர் வரும், சி ஆப்ஷன் வரும். e/4 பிகாஸ் அது ரீசன் நான் சொல்லிட்டேன். இனிஷியலாக கொடுத்துட்டாங்க கைனடிக் எனர்ஜி, நம்ம ஜென்ரலாக கேன்னு எழுதும், இங்கே அவங்க எனர்ஜியை ஈன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சுட்டு இங்கே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் half of m ஃபஸ்ட்டு எஸ்டிமேட்டில் என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், அதை half mv² ux² சிம்பிளிஃபை பண்ணால் இந்த எக்ஸ்பிரஷனை உள்ளே கொண்டு வர பார்க்கணும். சொல்கிறது புரியுதா? ரைட். எஸ் எஸ், குட் மார்னிங் ஸ்ரீ சாய், குட் மார்னிங். சொல்லுங்கள், என்ன கேட்டுறீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஃப்ளூயிட்ஸ். எஸ் பார்ப்போம், அதுவும் பார்ப்போம். நம்ம எந்த சாப்டர் ஸ்கிப் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம போகிறது ரிவிஷன் தான் பார்க்குறோம். லாஸ்ட் மினிட் கிராஷ் கோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஹை வெயிட்டேஜ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்டர் வரும். எந்த சாப்டரும் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறதில்ல, எவ்ரிதிங் வில் டிஸ்கஸ். ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. A particle is executing uniform circular motion with velocity v vector and acceleration a vector. Which of the following true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்குலர் மோஷன் கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கேஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எது நமக்கு கான்ஸ்டன்ட்னா ஸ்பீடு கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. வெலாசிட்டி ஒரு பாயிண்ட்லையும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகினே இருக்கும். லைக் திஸ், இந்த அந்த டேஞ்சென்ஷியல் லைன் ஒரு பாயிண்ட்ல என்ன இருக்கும், வெலாசிட்டி டைரக்ஷன் வந்து டேஞ்சென்ஷியல் லைன் டைரக்ஷன் இருக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாலே அங்கே ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் போத் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் என்னது வேரியபிள், ரெண்டுமே வேரியபிள் தான். ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் வெலாசிட்டி சேஞ்சஸ் தான் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னிடியூட் மட்டும் கிடையாது. வெலாசிட்டி சேஞ்சஸ்ன்றது எய்தர் மேக்னிடியூட் சேஞ்சஸ் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ். புரியுதா? ஸோ வி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார் ரெண்டுமே என்னது வேரியபிள். மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் அதாவது மேக்னிடியூட், அதர்வைஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நமக்கு என்னது இங்கே இதான் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வி வெக்டார்னா என்ன அர்த்தம், வெக்டார் கேன்சல் ஆகிடும், டைரக்ஷன் இருக்காது, மேக்னிடியூட் மட்டும் கிடைக்கும். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி என்னது சேம். இல்லைனா ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டால் ஸ்பீடு இட்ஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி, மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும், அதனால் அது கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி என்னவாக இருக்கும், வேரியபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷனில் எதுன்னு பாருங்கள், வி வெக்டார் இஸ் கான்ஸ்டன்ட், ஏ வெக்டார் நாட் கான்ஸ்டன்ட் கேட்டாங்க. வி வெக்டார் கான்ஸ்டன்ட்டே கிடையாது, இது கான்ஸ்டன்ட் இல்லை, நாட் கான்ஸ்டன்ட், இது கரெக்ட். இந்த பாயிண்ட்டில் இது கரெக்ட், இது தப்பு. ஸோ அதனால் இது கிடையாது. வி வெக்டார் நாட் கான்ஸ்டன்ட், எஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது, ஆக்சலரேஷன் நாட் கான்ஸ்டன்ட், இந்த பாயிண்ட்டு கரெக்ட். ஸோ ஆப்ஷன் தட் இஸ் ஆப்ஷன். இங்கே வி வெக்டார் கான்ஸ்டன்ட் தப்பு, ஏ வெக்டார் கான்ஸ்டன்ட் அதுவும் தப்பு. தேர்ட் ஒன் வந்துட்டு வி வெக்டார் நாட் கான்ஸ்டன்ட், இது கரெக்டு, ஏ வெக்டார் கான்ஸ்டன்ட்ன்றது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். எஸ், வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஆப்ஷன்
B is the answer. Next question பாருங்க. A ball is projected with a velocity 10 meter per second at an angle of 60 degree. இந்த கொஸ்டினை கொஞ்சம் கவனமாக ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் சிம்பிள் தான். 60 degree with vertical direction கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கேஸ்லையும் ஹரிசாண்டல் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம முன்னாடி ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்துருப்போம் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 60 degree to the ஹரிசாண்டல்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாவில், அதாவது ரேஞ்சோ ப்ரொஜெக்ட் இது ஹைட்டோ இல்லை டைம் ஆஃப் லைட்டோ, அதில் தீட்டா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆல் தீட்டாவும் எதுலேருந்து எடுக்கணும், ஃப்ரம் தி ஹரிசாண்டல். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் கூட ப்ரொஜெக்டல் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேக் பண்ணுற ஆங்கிள் தான் என்னது, ஹரிசாண்டல் ஆங்கிள். வெர்டிக்கல் கூட கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 90 - தீட்டா யூஸ் பண்ணி ரிமைனிங் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும். புரியுதா? ஸோ அதனால் கொஷின் படிக்கும்போது ஆங்கிள் ஹரிசாண்டலாக இல்லை வெர்டிக்கலான்றதை கண்டிப்பாக பார்க்கணும். ரைட்? அப்போது இந்த கேஸுக்கு நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இப்படி இருக்கும். see here, இப்படி ப்ரொஜெக்டர் மோஷன் நீங்கள் த்ரோ பண்ணிடுறீங்க. இதில் இதான் என்னது, நான் இனிஷியல் வெலாசிட்டி u. அவங்க எந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வெர்டிக்கல் கூட. a ball is projected 10 meter per second, u வந்து 10 meter per second. 60 டிகிரி வித் தி ஹரிசாண்டல்னா y ஆக்சிஸ் கூட 60 டிகிரியில் ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆக்சிஸ் தெரியணும், எக்ஸ் ஆக்சிஸ் கூட எவ்வளோ மேக் பண்ணியிருக்குன்னு தெரியணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கூட எவ்வளோ இருக்கும், டோட்டல் ரைட் ஆங்கிள் இது 90 - 60 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 30 டிகிரி. ஸோ தீட்டான்றது 30 டிகிரி தான் நீங்கள் போடணும், 60 போடக்கூடாது. புரியுதா? தீட்டான்றது என்ன தான் போடணும், 30 டிகிரி தான் போடணும். ஸோ இப்போது மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது ஃபார்முலா என்ன வரும், மேக்ஸிமம் ஹைட்டில் ux = u cos θ. அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஹையஸ்ட் பாயிண்டில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ ux = u cos θ பால 30 டிகிரி. u எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இங்கே 10 meter per second இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அப்போ 10 cos 30 வேல்யூ √3/2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5. ஆன்சர் என்ன வரும், 5√3 per meter per second square. ஸோ அப்போது 5√3. ஆப்ஷன் B is the answer. ஆப்ஷன் B is the answer. புரிஞ்சுதா? ஸோ ஓரளவுக்கு இப்போ கைனமேட்டிக்ஸ் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஷன் இன் 1 dimension, மோஷன் இன் 2 dimension. ஸோ மோஷன் இன் 1 dimensionல் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் ரிலேட்டடான கொஷின் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு சில சிமிலர் டைப் ஆஃப் அந்த புல்லட் டைப் ஆஃப் கொஷனுக்கு ஒரு சில ஷார்ட்கட்லாம் நான் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். நார்மல் மெத்தட் ட்ரை பண்ணாலும் தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஃபைனலாக ஆன்சர் வரணும், எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் த சாய்ஸ். வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு எப்பயுமே கொடுப்பேன். ஓகேயா? முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனில் தான் நான் கொடுப்பேன். ஸோ அதனால் அது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த 45 - θ 45 + θ பேஸ் பண்ணி நிறைய தடவை கொஷின்ஸ் அந்த மாடல் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேஞ்சு, அதுக்கப்புறம் டைம் ஆஃப் லைட்டு நம்ம இதில் கொஷின் பார்க்கலாம், பட் அது ஃபார்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டு. அதில் மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது ux = u cos θ. அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஷின் பார்த்தோம். அந்த மேக்ஸிமம் ஹைட்டில் வந்துட்டு ux = u cos θ. அதில் நம்ம என்ன பண்ணோம், அதை வச்சுக்கிட்டு எனர்ஜி ஒரு கேஸ்க்கு பார்த்துருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேஸில் எது தீட்டா என்னென்னு கேட்டிருந்தாங்க இன்டெரக்டாக. இப்போ இந்த மாதிரி வெர்டிக்கல் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறது எப்படி இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி ஒரே கொஷினை சின்னதாக ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு அந்த கைனமேட்டிக்ஸோட ஒரு ஐடியாஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கிளியர்? ஸோ இதை வச்சு கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு நிறைய மாடல் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். அதளவு ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? எஸ், சொல்லுங்கள். டவுட்டா அக்ஷயா? என்ன டவுட்? டெல் மீ. ux = u cos θ. இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்கன்ற கேஸ் தான் நம்ம பார்க்குறோம். அந்த கேஸுக்கு வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் கேஸ். இது எல்லாமே இதுதான் வரும். ux அது எப்பயுமே ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் த்ரோ பண்ணிங்கனாலே இப்போ அந்த ஃபார்முலா சொல்கிறீங்களா? இல்லை
u cos ux ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டுட். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ux = u cos θன்றது இட் இஸ் நாட் a trajectory ஃபார்முலா, அது வேறு. ஓகேவா, அது ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வரும், tan θவில் உள்ள வரும். அது y = அந்த ஃபார்மேட்டில் வரும், tan θ ஃபார்மேட்டில். அது இன்னொரு ஈக்குவேஷன், அது வந்து பாத் ஆஃப் த ட்ராஜெக்டரி அது. சரியா, ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணலை. அந்த கொஸ்டின் நான் வேணால் உங்களுக்கு இன்னொரு செஷன் அந்த ரிவிஷன் நம்ம பார்ப்போம் லாஸ்ட் மினிட்ல, அதில் நான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டையும் அந்த ஃபார்முலா பேஸ் நான் இதில் எப்படி எடுத்திருந்தேன்னா அதிகமாக ரிப்பீட்டான கொஷின்ஸ் நம்ம அப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ரிப்பீட்டட் காமன் மாடல் கொஷின்ஸு சிமிலாரிட்டி அதில் இருக்கக்கூடிய டெக்னிக் ஷார்ட்கட்ஸ் அந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு வி ஹேவ் எ டைரக்ட் ஃபார்முலா. ஸோ அது புரியுதா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முலா வந்துட்டு மேக்ஸிமம் ஹைட்டுக்கு மட்டும்தான். தட் இஸ் நாட் பாத் ஆஃப் த ட்ராஜெக்டரி. பாத் ஆஃப் த ட்ராஜெக்டரிக்கு வி ஹேவ் அதர் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. அது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, பாத் ஆஃப் த ட்ராஜெக்டரி, அந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண சில கொஷின் வந்துட்டு நம்ம திரும்ப அகைன் ஃபுல் ரிவிஷன் பார்ப்போம் இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் கொஷின் அதை ஆட் பண்ணுறேன். ஒரு 2 மாடல் 2 கொஷின் போட்டால் போதும், அது புரிஞ்சு டேட் ஃபார்முலா பேஸ்டு கொஷின் தான். ஓகேவா, இந்த ஃபார்முலா இட்ஸ் நாட் பாத் ஆஃப் த ட்ராஜெக்டரி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, வரீங்க பார்க்குறீங்க, அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணுறீங்க, டவுட் கேட்குறீங்க, அப்புறம் காணாமல் போயிடுறீங்க. ரைட், ஓகே. எனிவே நல்லா படிங்க, சீரியஸாக இருங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப க்ரூஷியல் டைம். எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிறீங்களோ, டைமை வேஸ்ட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுவே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணிட முடியுன்ற நம்பிக்கை வந்துட்டாலே, பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டாலே எந்த எக்ஸாமே நம்ம கிளியர் பண்ண முடியும். அந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு இருந்தாலே போதும், கிட்டத்தட்ட ஒரு 50% எல்லாத்தையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண மாதிரி தான். பட் கொஞ்சம் நிறைய நர்வஸு அறகுறையாக இருந்து பாசிட்டிவ் திங்கிங் நிறைய நெகட்டிவாக யோசிச்சிங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸி கொஸ்டினை கூட நமக்கு டஃபாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். ஓகே, எஸ், தேங்க்யூ அக்ஷயா, கிருஷ்யா, எஸ் ஹரிப்ரியா. ரைட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம், அதர் இம்பார்ட்டன்ட் சாப்டரோடைய கான்செப்ட் எல்லாமே சேர்த்து. ஓகே, பை.